முதலாம் கேள்வி என்ன? திரவங்களின் அமுக்கமும் உதைப்பும். அதுல முதலாவது கேள்வியை கவனிச்சுக்கொள்ளும். ரெண்டு கிலோகிராம் திணிவும் 2 லிட்டர் கனவளவும் உடைய திண்ம பொருள் ஒன்று இழை ஒன்றினால் தொங்கவிடப்பட்டுள்ளது. இப்பொருளின் கனவளவின் அரைப்பங்காத நீரில் அமிழ்ந்திருக்கும் போது இழையில் உள்ள இழுவை எவ்வளவாகும்? என்ன ஆன்சர் இந்த கேள்வி செய்ய இல்ல. சரியா? இதுல பாத்தீங்கன்னா 2 கிலோகிராம் திணிவும் 2 லிட்டர் கனவளவு. அப்ப இவற்ற திணிவு 2 கிலோகிராம் 20 நியூட்டன். இவற்ற கனவளவு 2 லிட்டர். 2 லிட்டர்ன்னு சொல்லி சொன்னா 2 தர 10 3 மீட்டர் கியூப். சரியா? 1 லிட்டர்ன்னு சொல்றது 10 3 மீட்டர் கியூப் பண்றது தெரிஞ்சிருக்கும் நமக்கு. சரியோ? இப்ப பாருங்க, இவரை நீங்க நீருக்கு அமிழ்த்தினால், இப்ப நீருக்கு அமிழ்த்த முன்ன T 20 நியூட்டனுக்கு சமனாயிருக்கு. அமிழ்த்தினா பிறகு என்ன நடக்கும்? மாறி இருக்கலாம். அங்கால் சைட்ல இருந்துச்சுன்னா உங்களுக்கு தெரியுமே. அங்கால் இருக்கலாம். மறைஞ்சு கொண்டு இருக்கு. விளங்குதா? ஓகே. அப்படின்னு சொல்லிச்சுன்னா கவனிச்சு கொள்ளுங்க. அப்ப ஒரு இவர் நீருக்கு அமிழ்த்தாடி என்ன நடக்கும் சொல்லிச்சுன்னா, இலையில இருக்கிற இழுவையும் நீர்ல அமிழ்த்தாடி நிறையும் இழுவையும் என்னவா இருக்கும்? சமனா இருக்கும். T is equal to mgr இருக்கும். ஆனா இப்ப பாருங்கோ, இங்க நீங்க நீருக்கு அமிழ்த்துறபடியா மேல் நோக்கி என்ன இருக்க போகுது? ஒரு உதைப்பு கொண்டு வரப்போகுது. அப்ப சமன்ல எழுதினீங்க என்றால் மேல் நோக்கிய உதைப்பும் டீயும் சேர்ந்துதான் 20 நியூட்டனுக்கு சமனா வரும். உதைப்பு கண்டுபிடிக்கலாம். உதைப்பு கண்டுபிடிக்கலாம்னு சொல்லிச்சுன்னா, அந்த பொருள்கிட்ட கனவளவு 2 லிட்டர் என்றால் அதன் அரைவாசி தான் என்ன செய்யலாம்? அமிழுது. உதைப்புக்கான சமன்பாடு U is equal to என்ன இருக்க போகுது? வீரோ ஜி. அமிழ்ந்த பொருள்கிட்ட கனவளவு தர திரவாட தர ஜி. அமிழ்ந்த பொருள கனவளவு தெரியும் அவ்வளவு 1 தர 10 ஏன் 2 தர 10 தான் மொத்த கனவளவு. அந்த அரைவாசி தான் அமிழுது. ரோன்ற திரவத்தை நடத்து நீர் சொல்லி கிடக்கிறபடியா 10 தர ஜி என்றது 10. வெட்டுப்பட்டால் மேற்பரப்பு 10 நியூட்டனாக வருது. ஆகவே T plus 10 is equal to 20. So T is equal என்ன இருக்க போகுது? 10 நியூட்டனாக இருக்கு. சரி, ஓகே. ரெண்டாவது கிளை கவனிச்சு கொள்ளும். இது ஓகே தானே? இதுல பிரச்சனை இல்லை. நோட் பண்ணி கொள்ளுங்க. இப்படி எழுதாட்டி எழுதி நோட் பண்ணி வச்சு கொள்ளுங்க. பிறகு மறந்து போய் குயிக்கா எழுதுங்க. ஓகே, அடுத்த கேள்வி கவனிச்சு கொள்ளுங்க. இந்த கேள்வி என்ன சொல்லி கிடக்கண்டால், கீழே தரப்பட்டுள்ள படங்களில் எது நீரியல் அழுத்தியை குறிக்கிறது? நீரியல் அழுத்தி எது என்ன தத்துவத்தை அடிப்படையாக வச்சுக்கொண்டு ஒர்க் பண்ற ஒரு நீரியல் அழுத்தி? ஹைட்ராலிக் ஜாக். பெஸ்கால் தத்துவம். பெஸ்கால் தத்துவம் சொல்லிச்சுன்னா என்ன? ஒரு இடத்துல நாங்க ஏற்படுத்தப்படுகிற அமுக்கமானது எல்லா இடமும் சமனாக பெறவு அடையும். அது எப்ப எப்ப அது நடக்கும்? எப்ப நடக்கும் அது? ஒன்று அமுக்கத்தகவற்ற பாவி என்ன? அமுக்கத்தகவற்ற பாவியா என்ன? நெருக்கத்தகவற்ற பாவி. ரைட். அடுத்தது மூடிய தொகுதியாக இருக்கும். மூடிய தொகுதியா இருக்கணும். அடுத்தது நெருக்கத்தகவற்ற பாவியாக இருக்கணும். இப்ப ரெண்டு கண்டிஷனையும்
திருப்திப்படுத்தினா என்ன செய்யும் சொல்லி சொன்னால் நீங்க இந்த இடத்துல ஏற்படுத்தப்படுற அமுக்கம் இந்த இடத்துல என்ன செய்யும் சரியாக எல்லா இடமும் என்ன செய்யும் ஈக்குவலான அமௌண்ட்ல வந்து என்ன செய்யும் கடத்தப்படும். அப்ப இதுல வந்து காட்டப்பட்டிருக்குது நீங்கள் சரியாக வாழ்வு வந்து குறிக்கிற முறை வந்து கேட்டுக்காரு. சரியாக வாழ்வு வந்து குறிக்கணும் சொல்லி சொன்னால் இதுல இருக்கிற வாழ்வு வந்து இப்ப நீங்க இந்த இடத்துல அழுத்துவீங்களாக இருந்தால் கவனமாக கவனிங்க. F1 என்ற விசையை கொடுத்து அழுத்துவீங்களாக இருந்தால் இதுல இருக்கிற வாழ்வு இந்த டிரெக்ஷன்ல இருந்தா தான் வாழ்வு இப்படி இருந்தா தான் என்ன செய்ய முடியும் கலண்டு கொண்டு போகும். சரி இல்ல சொல்றேன் உதாரணத்தை சொல்றேன் சரியா. இப்ப நீங்க F1 விஷயம் இந்த இடத்துல கொடுக்குறீங்கன்னா இங்க இருக்கிறவர் என்ன செய்யணும் கலண்டு கொண்டு போகணும். அங்க இருக்கிறவர் என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னால் கலரக்கூடாது அங்க போய் அடைச்சிருவோம். ஏனென்றால் அமுகம் கடத்தப்படணும் திரவம் நகரும் திரவத்தின் ஊடாகத்தான் என்ன செய்யும் அமுகம் கடத்தப்படும். அப்படின்னால் இப்ப நீங்க இந்த இடத்துல விசையை கொடுத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னா இந்த இந்த நொப் வந்து என்ன செய்யணும் திறக்கும் இது வந்து மூடும். இப்படி இதே மாதிரி எங்கால் பக்கம் இருந்தா கலண்டு கொண்டு போயிடும் திரவம் வழியில போயிடும். இப்ப திரவம் வழியில போகக்கூடாதுன்னு சொல்லி சொன்னா என்ன செய்யணும் இப்படி இருக்கும். ஆனால் அதுக்குள்ள வேற அமுக்கம் என்ன செய்யும் விசை என்ன செய்யும் இந்த இடத்துல மேல் நோக்கி வேற ரைட். இப்படி ஏதாவது படம் இருக்கும் பாருங்க. இப்படி ஒரு படம் இல்ல இதுக்கு ஒப்போசிட்டான படம் இருக்கும் பாருங்க. இதுக்கு ஒப்போசிட்டான படம் சொல்லிச்சுன்னா நீங்க சின்ன பகுதியில வந்து விசையை கொடுத்து ரைட் ஹைட்ரோலிக் ஜெக்ட்னு சொல்லிச்சுன்னா என்ன நாங்க சிறிய இடத்துல வந்து தான் விசையை கொடுப்போம். சிறிய இடத்துல விசையை கொடுத்தா பெரிய இடத்துல என்ன செய்யும் பெரிய விசை வரும். சிறிய குறுக்கு வெட்டு போகும் பரப்புல என்ன செய்ய போகுது நாங்க விசையை கொடுக்க எங்களுக்கு பெரிய குறுக்கு வெட்டு பரப்புல என்ன செய்ய போகுது விசை பெரிய ஒரு விசை ஒன்று வரும். ஏன்னு தெரியுதானே எங்களுக்கு என்ன செய்ய போகுது ப்ரெஷர் வந்து மாறக்கூடாது. P = F(a) ப்ரெஷர் இந்த இடத்துல ஏற்படுத்த போற அமுகம் இந்த இடத்துல ஏற்படுத்த போற அமுகம் சமன். ஆகவே அப்ப F1/A1 = F2/A2 விகிதத்துக்கு ஏற்ற மாதிரி சமனா இருக்கு. இதுல F1 இதுல குறுக்கு வெட்டு பரப்பு A1 என்றால் இதுல F2 குறுக்கு வெட்டு பரப்பு A2 சொல்லி சொன்னால் F1/A1 = F2/A2. அப்ப பாருங்க இப்ப இதுல சொல்லுங்க அப்ப A1 A2 பெருசு A1 பெருசு A2 சின்ன. அப்படி என்றால் இந்த விகிதம் சமனா இருக்கணும் என்றால் F1 வந்து F1 வந்து பெரிய பெறுமதியா இருக்கணும் F2 வந்து சின்ன பெறுமதியா இருக்கும். ஏனென்றால் அப்படி இருந்தால் என்ன செய்யும் ஒன்று ஒன்று வெட்டுப்பட்டு கேன்சல் பண்ணும் ரைட். இதை நம்ம விளங்கப்படுத்துறோம் தியரி படிப்பிக்க. ஓகே சரி. இப்ப நாங்க பாருங்க இந்த டிரெக்ஷன்ல நாங்க விசையை கொடுக்க போறோம்னா இந்த நோப் எப்பவுமே என்ன செய்யணும் மூடிதான் கிடக்கும் வெளியில திரவம் போக கூடாது. அப்ப இந்த நோப் மாறி வந்துடும் அங்க இப்படி வந்து திறக்கப்படும். இதுக்கிற மாதிரி ஆன்சர் பாருங்க 4 ஆன்சர். இதுல 3வது ஆன்சரும் இருக்குது. ஆனா 3வது ஆன்சர் ஹைட்ரோலிக் ஜெக்கா வந்து ஒர்க் பண்ணாது இல்லை. ஹைட்ரோலிக் ஜெக்குன்னா நீங்க சின்ன விசை கொடுக்கப்படுற சின்ன விசை வந்து பெரிய விசையா மாற்றப்படும். அப்படி என்றால் 3வது ஆன்சர் வராது. 1வது ஆன்சர் விளக்கத்துக்கு 3வது ஆன்சர் பொருந்தும் சரிண்ணா. பிரச்சனை இல்லைண்ணா ரைட். அடுத்த வேலையை கவனிங்க. அடுத்த என்ன ஆன்சர் வந்தது எதுனாது 1வது பாப்போம். இப்படி ஒரு பாத்திரம் ஒன்று இருக்குது. இரண்டு வேறு வேறு திரவங்கள் வந்து விடப்பட்டிருக்கு. V1 V2க்கான விடவு ஒன்று எண்ணெயாம் ஒன்று நீராம் என்ன. அப்ப எண்ணெய் வந்து எங்க இருக்க போகுது ஒயில் வந்து மேல இருக்க போது நீர் வந்து கீழே இருக்க போகுது சரியா. இப்ப இது என்னென்ன பற்றி ஈஸியா செய்யலாம். என்னென்ன ஈஸியா செய்யறது மொத்த தெளிவு கேட்டிருக்காரு. மொத்த தெளிவு கண்டா என்னத்துக்கு சமனாயிரு பொருள் மிதக்குதோ இல்லையோ மிதக்குது. எப்படி மிதக்குது அமிழ்ந்து மிதக்குது. அமிழ்ந்து மிதந்தால் மேலுதப்பு என்னத்துக்கு சமனா இருக்கு நிறைக்கு சமனா இருக்கு ரைட். அப்ப மேலுதப்புன்றது ஜூ அதை நான் மேல எப்படி குறிக்கிறேன் அது என்னத்துக்கு சமனா இருக்கும் mgக்கு சமம். அவர் கேட்டது mg தான் கேட்டவர். அப்ப u = mg.
அப்ப மேலுதைப்புன்னு சொல்றது என்ன இருக்க போகுது? ரெண்டு ரெண்டு ஊடகத்தால இப்ப மேலுதைப்பு கிடைக்க போகுது. ரைட், ஒன்று V2 வந்து நீரால கிடைக்க போகுது, V1 வந்து உயிரால கிடைக்க போகுது. அதாவது இந்த பொருள் வந்து ரெண்டு ஊடகத்தை இடம்பெயர்க்கும். அப்ப இடம்பெயர்க்கப்படுகின்ற பாய்களின் நிறையால தான் என்ன தரப்படும்? மேலுதைப்பு தரப்படும். அப்ப V2 கனவளவால நீரை இடம்பெயர்க்கிறார். அப்ப V2 இன்டு ரோ டபிள்யூ இன்டு ஜி, இதுதான் நீரினால் கொடுக்கப்படுகின்ற மேலுதைப்பு. திரவத்தினால் கொடுக்கப்படுகின்ற மேலுதைப்புண்டா V1 இன்டு ரோ எல் இன்டு ஜி, இது திரவத்தினால் கொடுக்கப்படுகின்ற மேலுதைப்பு. ரெண்டையும் சேர்த்து வாரதான் என்ன இருக்க போகுது? எம்ஜியாக இருக்க போகுது. இதுல அடர்த்திகளை பற்றி தந்துக்காரு. ரோவன் ரோட்டு வந்து தந்துக்காரு. இது ரோவன், எண்ணெய் வந்து ரோவன், இது வந்து ரோ டூ, இது ரோவன், இது ரோ டூ. அப்ப ஜியை கோவன் அடுத்து விட்டீங்கள் என்றால் V2 ரோ டூ பிளஸ் V1 ரோவன் இன்டு ஜி இஸ் ஈக்குவல் டு எங்கட வெயிட், பொருண்ட நிறை எம்ஜியாக இருக்கு. இதைத்தானே அவர் கேட்டார். தெளிவாக கேட்டது. தெளிவண்டா ஜி ஜி வெட்டப்பட்டுரும். ஆன்சர் முதலாவது ஆன்சர். இந்த மெத்தட்ல செய்யாடி இந்த மெத்தட்ல எழுதிக்கணும். சரியா? ரைட். இப்போ அடுத்த கேள்வியை கவனிச்சு கொள்ளுங்க. அடுத்த கேள்வி என்ன சொல்லி கிடக்குது? என்ன ஆன்சர் அடுத்த கேள்விக்கு? மாறாமல் இருக்கு. இந்த விளக்கம் எல்லாம் சொன்னான் என்ன? நீரை கொண்ட ஒரு முகவையின் உள்ளே ஒரு பனிக்கட்டி சதுரமுகி மிதக்கிறது. பனிக்கட்டி சதுரமுகி என்ன செய்யுதுன்னா மிதக்குதான். ஓகே, இதுக்குள்ள எவ்வளவு பகுதி அமிழ்ந்திருக்கு? இவ்வளவு பகுதி அமிழ்ந்திருக்கு. பனிக்கட்டி உருகும் போது முகவையில் உள்ள நீரின் மட்டம். சரி, இப்ப மிதக்குதுன்னு சொல்லிச்சுன்னா என்ன நடக்குதுன்னு பார்க்கணும். மேலுதைப்பு என்னத்துக்கு சமனா இருக்கு? பனிக்கட்டின நிறைக்கு சமனா இருக்கு என்ன? அப்ப மேலுதைப்புன்னு சொல்றது வந்து பனிக்கட்டியின் நிறைக்கு சமனா இருக்கு. மேலுதைப்பை கொடுக்க போறது யாருன்னு சொல்லி சொன்னால் பனிக்கட்டி அமிழ்ந்திருக்கிற பகுதியின் கனவளவு வீணும். சரியா? பனிக்கட்டியின் கனவளவு நான் V என்று எடுக்கிறேன். சரியோ? இப்ப சொல்லுங்க, அப்ப மேலுதைப்பு வந்து என்ன எழுதுவோம்? V0 ரோ டபிள்யூ, நீருக்கு போட்டபடியா ரோ டபிள்யூ இது ஜி, இதுதான் மேலுதைப்பு. அமிழ்ந்த பொருளின் கனவளவு தர திரவ எடுத்து தர ஜி. சரியோ? அப்ப இதுல இருந்து எம்ஜிக்கான ஒரு தொடர்பு எடுத்துட்டீங்க. இது என்ன எம்ஜி? பனிக்கட்டியின் திடீர், பனிக்கட்டியின் நிறை, துணிவுள்ள நிறை. பனிக்கட்டின நிறைய வேற எந்த விதமா எழுதலாம்? என்ன விதமா எழுதலாம்? பனிக்கட்டின நிறைன்றது பனிக்கட்டின கனவளவு, பிறகு பனிக்கட்டின அடர்த்தி இட்டுச்சி. இது வந்து என்னவா இருக்கும்? என்னவா இருக்கும்? பனிக்கட்டி நிறை. பனிக்கட்டி நிறை என்ன எழுதினா? ரெண்டு விதமா எழுதினான். சொல்லுங்க அப்ப என்ன எழுதி? அதன் அடுத்த ஜி பனிக்கட்டின் நிறை. வேற என்ன விதத்துல எழுதினான்? அமர்ந்திருக்கிறதால அதன் மேலுதற்புக்கு சமனா இருக்கு நிறை. சரிதானே? அப்ப மிதக்கிறதால. சரிதானே? அப்ப என்ன வருது? அது கனவு நீரின் அடர்த்தி தரஜி. அப்ப ரெண்டும் என்னது? ஒன்று கொண்டு ஈக்குவலாக இருக்க போகுது. ரைட்? அப்ப ரெண்டும் ஒன்று கொண்டு ஈக்குவலாக இருக்கும் என்றால் V0 ரோ டபிள்யூ ஜி ஈக்குவல் டு V ரோ ஐ ஜி. பாருங்க, ஜிஎன்ஜியும் கட் பண்ணால் V0 ரோ டபிள்யூ V ரோ ஐ. ஏற்றுக்கொள்றீங்களோ? இப்ப சொல்லுங்க, அப்போ உருகினா பிறகு ரோ ஐஸ்ன்றது என்னவாக மாறும்? உருகினா பிறகு பனிக்கட்டி என்னவாக மாறும்? நீராக மாறும். அப்ப உருகினா பிறகு பனிக்கட்டின் அடர்த்தி என்னவா மாறப்போகுது? ரோ டபிள்யூ ஆக மாறும். இப்ப இவரும் சமன் என்றால் யோசிச்சு பாருங்க, ரோ டபிள்யூ இங்கால் பக்கம் ரோ டபிள்யூவாவே இருக்க போது. ரைட்?
வி நோட் வி நோட்டாவே இருக்க போது ரோ ஐஸ் வந்து ரோ டபிள்யூவா மாறினா வி என்னவா மாறும்? வி நோட்டாக மாறினால் தான் என்ன செய்யும்? சமனா இருக்கும். இடம்பெயர்க்கப்பட்ட நீரின் அளவு நிறை வந்து மாற போறது. இடம்பெயர்க்கப்பட்ட நீரின் நிறை என்று சொல்றது வந்து பனிக்கட்டின நிறைக்கு சமனான நீர் வந்து இடம்பெயர்க்கப்படும். அப்ப அது என்னத்தால் தரப்படும்? இதால தரப்படும். பனிக்கட்டின நிறம் மாறுமோ? மாறாது. அப்ப இது மாறும். இடம்பெயர்க்கப்பட்ட நீரின் நிறையும் மாறாது. இப்ப எது மாற்றம் அடைய போகுதுன்னு சொல்லி சொன்னால் ரோ ஐஸ்ன்றது ரோ டபிள்யூ ஆக என்ன செய்ய போகுது? மாறப்போகுது. ரோ டபிள்யூ மாறினால் எங்களுக்கு இந்த பெருக்கம் மாறக்கூடாது இல்லோ? இவரை சமனா இல்ல வரணும். அப்ப இது ரோ டபிள்யூ மாறினா வி என்னவா மாறிடும்? வி நோட்டா மாறிடும். அப்ப உருகினா பிறகு பனிக்கட்டின கனவுல என்ன வந்துடும்? வி நோட்டா வந்துடும். அப்போ பனிக்கட்டி உருகினா பிறகு என்ன செய்ய வேண்டாம்? உருகி இவ்வளவு என்ன செஞ்சிடும்? இந்த இடத்துல வி நோட்டுக்குள்ளேயே உருகிடும். காரணம் என்ன? அடர்த்தி மாற்றம். உரினா அப்புறம் நடக்குது, அடர்த்தி மாற்றம் அடையுது என்ன? ரைட். என்ன சரியோ? ஓகே, அடுத்த வழியை கவனிங்க. அடுத்த வழிக்கு நான் வந்து என்னது எல்லாருக்கும் அதே வந்தது. சரி. ஓகே. ஓய்வில் இருக்கும் ஒரு திரவத்தினுள் அமுக்கம் பற்றி தரப்பட்டுள்ள பின்வரும் கூற்றுகளை கருதுக. ஓய்வில் இருக்கிற ஒரு திரவம் அப்படின்னு சொல்லி சொன்னால் அமுக்கம் காரணமாக உண்டாகும் விசையானது எல்லா இடங்களிலும் திரவத்துடன் தொடுகை இருக்கும் கொள்கலங்களின் மேற்பரப்புக்கு செங்குத்தாரு கட்டாயம் என. ஓய்வில் இருக்கிற ஒரு திரவத்துல ஏற்படுத்தப்படுற அமுக்கம், ஒரு புள்ளியில ஏற்படுத்தப்படுற அமுக்கம் நாங்க கருதுகின்ற புள்ளிக்கு எப்படி இருக்கணும்? செங்குத்தாக தாக்குகின்ற விசையினால் தான் உருவாக்கப்படும். விளங்குதோ? அந்த கூட்டு விளங்குதா உங்களுக்கு? அமுக்கம் காரணமாக உண்டாக்கப்படும் விசையானது எல்லா இடங்களிலும் அப்ப செங்குத்தான விசை தொழிற்பட்டா தான் அமுக்கம் உருவாகும் என்றால் அமுக்கத்தால் உருவாக்கப்படுற விசை எப்படி இருக்கணும்? செங்குத்தாக இருக்கணும். சரிதானே? ஒரு திரவத்தில் இருக்கும் எந்த புள்ளியிலும் அமுக்கம் காரணமாக சிறிய ஒரு மேற்பரப்பு மீது உயர்த்தப்படும் விசையின் பருமனானது மேற்பரப்பின் திசையளி மீது தங்கி இருக்கிறது. திசையில தங்கி இருக்குமா? மேற்பரப்பின் திசையில தங்காது. செங்குத்தா இருந்தா சரி. என்ன திரவத்தில் ஒரு திரவத்தில் இருக்கும் எந்த புள்ளியிலும் அமுக்கம் காரணமாக சிறிய ஒரு மேற்பரப்பு மீது உயர்த்தப்படும் விசையின் பருமனானது இல்ல திசையில தங்காது. ஏன்னா மேற்பரப்புக்கு இது வேற விசைய பற்றியில கேட்டிருக்கோம். ஒரு திரவத்தில் இருக்கும் எந்த புள்ளியிலும் அமுக்கம் காரணமாக சிறிய மேற்பரப்பு மீது உயர்த்தப்படும் விசையின் பருமனானது அமுக்கம் வந்து மாறாதல்லோ. அப்ப நீங்க கருதுற பரப்பு மாற இல்லையல்லோ. அப்ப என்ன மாறக்கூடாது? விசை மாறக்கூடாது. அப்ப விசை மாறக்கூடாது. திசையில டிபெண்ட் பண்ணி இருந்தா என்ன செஞ்சிடும்? மாறி விசை மாறிடும். நாங்க துணிச்ச ஊரெல்லாம் பார்க்க வேண்டி வந்துடும்.
சரிதானே? அப்ப நாங்க என்ன செய்யாது விசையில டிபெண்ட் பண்ணி இருக்காது. விளங்குதோ? மற்றது அமுக்கம் எண்ணிக்கணியம் பண்றபடியா நாங்க நேரடியாவே சொல்லலாம் என்ன? விசையில டிபெண்ட் பண்ணி இருக்கான்னு சொல்லலாம். தட்டையான அடித்தளத்தை கொண்ட கொள்கலம் ஒன்றின் அடித்தளத்தின் மீதுள்ள விசையானது அடித்தளத்தில் உள்ள அமுக்கத்தினதும் அடித்தளத்தின் பரப்பினதும் பெருக்கமாகும். சரியோ? அப்ப ஒரு தட்டையான அடித்தளம் நான் இப்படி எடுக்கிறேன். மேலே எப்படியும் இருக்கலாம், மேலே என்னென்றாலும் இருக்கலாம், ரைட்? இந்த அடித்தளத்துல உருவாக்கப்படுற தட்டையான அடித்தளத்தை கொண்ட கொள்கலம் அடித்தளத்தின் மீது விசையானது உருவாக்கப்படுற விசை என்று சொல்றது வந்து அமுக்கத்தினதும் அந்த அடித்தளத்தின் பரப்பினதும் பெருக்கத்தினாலும் தரப்படும். அது சரி. ஏன் P is equal to F upon A. அப்ப F வந்து என்னவா இருக்க போகுது? P into A ஆக இருக்க போகுது. P into A ஆக இருக்க போகுது. சரிதானே? ஓகே. அப்படின்னு சொல்லி நான் கேள்வி என்னது? இவ்விசையானது கொள்கலத்தில் உள்ள திரவத்தின் நிறைக்கு சமனாகவோ கூடுதலாகவோ குறைவாகவோ இருக்கலாம். கட்டாயம் என்ன? இப்படி சமனாகவும் இருக்கலாம். சமநிலையில் இருக்கும் போது சமனாக இருக்கும். மேல தூக்கி வச்சிருக்கிற விசை எல்லோ, ரைட்? மேல் மேல் விசை கூடிச்சுன்னு சொல்லிச்சுன்னா அவர் மேல் ஆர்முடுகளோட இயங்குவார். குறைவாக இருந்துச்சுன்னா நிற கூடவா இருக்கும், என்ன செய்யும்? கீழ் நோக்கி நகர். அப்ப கூடவா இருக்கலாம், குறைவா இருக்கலாம், சமனாகவும் இருக்கலாம். சரிதானே? பேசி என்றது ஆன்சர். அடுத்த கேள்வி, ஒரு முகவையிலே விளிம்பு வரைக்கும் நீர் நிரப்பப்பட்டுள்ளது. முகவையின் வெளிப்பக்கம் துடைக்கப்பட்டதும் அம்முகவை ஒரு தராசின் மீது வைக்கப்படுகிறது. அப்ப என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னால், ஒரு தராசின் மீது வைக்கப்படுதுன்னா அது என்ன தராசா இருக்கும்? மேசை தராசா இருக்கும். அதுக்கு விளங்குதா? அப்ப இதுக்குள்ள வந்து முற்றாக நீர் நிரப்பப்பட்டு மேசத்திராசுல வைக்கிறீங்க. அது போய் என்ன செய்யும்? மேசத்திராசு வந்து ஒரு ரீடிங்க காட்டப்போ, ஒரு முகவையிலே விளிம்பு வரைக்கும் நீர் நிரப்பப்பட்டுள்ளது. முகவையின் வெளிப்பக்கம் துடைக்கப்பட்டதும் அம்முகவை ஒரு திராசிலே வைக்கப்படுகிறது. பின்னர் முகவை வெளியே எடுக்கப்பட்டு நீரின் மட்டம் விளிம்புக்கு கிட்ட இருக்க ஒரு தக்கை துண்டு மிதக்க விடப்படும். இப்ப என்ன செய்றீங்க? தக்கை துண்டை நீங்க என்ன செய்றீங்க? என்ன ஃபேன் அப்ப பாட்டி விழுகுதா? தக்க துண்டை மிதக்க விடுறீங்க. முழங்கப்படுத்த விடுங்க என்ன? சரியா? சரி. இப்ப என்ன நடக்குது? முதல் வந்து இதுல வைக்கிறீங்க. வைக்கல ஒரு ரீடிங் கொண்டு காட்ட போகுது. இப்ப இதுல மேசத்திராசுல ஏற்படுத்தப்படுற ரீடிங்னு சொல்றது வந்து என்னத்தால ஏற்படுத்தப்படும்? என்னதால? மருதாக்கத்தால், ரைட்? இப்ப அதாவது இந்த பாத்திரத்தின் அடியில உருவாக்கப்படுற மருதாக்கத்தினால வரும். பாத்திரத்தின் அடியில மருதாக்கம் எவ்வாறு உருவாக்கப்படும்? நீர் நிரல்களால ஏற்படுத்தப்படுகின்ற மருதாக்கம். சரிதானே? நீர் நிரல்களால ஏற்படுத்தப்படுற மருதாக்கம். சரிதானே? ஓகே. அதால என்ன செய்ய போகுது? இங்க ரீடிங் வரப்போகுது. இப்ப என்ன செய்றீங்க? ஒரு தக்க துண்டை மிதக்க விடுகின்றீர்கள். அப்ப தக்க துண்டை மிதக்க விடைகள் செய்யும் ஒரு குறிப்பிட்ட பகுதி தண்ணியானது என்ன செய்யும்? வெளியில போயிடும். தக்க துண்டு மிதக்குதுன்னு சொல்லி சொன்னால் இப்ப என்ன செய்யும்? வெளியில குறிப்பிட்ட தண்ணி போயிடும். சரியோ? இப்ப சொல்லுங்க அப்போ, வெளியில தண்ணி போனா பிறகு கொண்டு இதை வைக்கிறீங்க. இப்ப ரீடிங்குக்கு என்ன நடக்கும்? அதே ரீடிங்கா இருக்கும். ஏன்? ஏன்? தக்கேன்ற நிறைக்கு சமனான நீர் வந்து இடம்பெயர்க்கப்படும். விளங்குது? பொருள் மிதக்குதில்லோ? பொருள் மிதக்குதுன்னு சொல்லி சொன்னால் இடம்பெயர்க்கப்பட்ட நீரின் நிறையும் தக்கேன் நிறையும் சமன். அப்ப இடம்பெயர்க்கப்பட்ட நீரின் நிறைக்கு சமனான நிறை இருக்கிற தக்கையை தான் நீங்க என்ன செஞ்சிருக்கிறீங்க? போட்டிருக்கிறீங்க. அப்ப இந்த தொகுதியின நிறையில மாற்றம் இருக்குமோ? அப்ப நிறையில மாற்றம் இல்லைன்னு சொல்லி சொன்னால் ரியாக்ஷன்ல வந்து மாற்றம் இருக்காது. சரியோ? அப்ப என்ன நடக்காது? உங்களுக்கு நிறை மாறாது. சரியா? வாசிப்பு வந்து மாற போறது இல்லை.
சரி, அடுத்த கேள்வி. நீரை கொண்ட ஒரு முகவையில் 10 கிராம் நிறையுள்ள ஒரு மீன் இருக்கிறது. பித்ராஸ் ஒன்றின் மீது இம்முகவை வைக்கப்பட்டுள்ளது. பித்ராஸ் ஒன்றின் மீது இம்முகவை வைக்கப்பட்டுள்ளது. முகவையின் அடிப்புறத்தில் மீன் தாங் தாங்கி இருக்கும் போது தங்கி இருக்கும் தங்கிதான் இருக்கு அதுல, நான் தான் மாறி வச்சுட்டு. மீன் தங்கி இருக்கும் போது தராசின் வாசிப்பு 1000 கிராமாக காணப்பட்டது. அண்டா ஓடாம அசையாம அந்த இடத்துல நிக்குது, அடிப்பக்கத்துல மீன் வந்து இருக்குது, சரிதானே? தங்கி இருக்கண்டா நான் ஸ்டே பண்ணி இருக்குது, அண்டா முட்டி இருக்கலாம், முட்டுப்பட்டுதுன்ற மாதிரி நாங்க யோசிக்க தேவையில்லை. நார்மலா தங்கி இருக்கு, அடிப்பக்கத்துல போய் இருக்குது. ரைட், இப்ப என்ன செய்ய போகுது? மீன் ஒரே கிடைமட்டத்தில் நீந்தும் போது தராசின் வாசிப்பு யாதென்று கேட்டு, வாசிப்புல மாற்றம் ஏற்படுமோ? இல்ல. தராசின் வாசிப்பு என்னது என்னது? மீன் வந்து எந்த இடத்துல இருந்தாலும் மீனால இடம்பெயர்க்கப்படுற நீரின் அளவு மாறாது. ஏன்? மீன் மேல போயிருந்தா என்ன, கீழே போயிருந்தா என்ன, மீன் நீருக்குள்ளதான் இருக்குது. நீருக்குள்ள முற்றாக அமர்ந்திருந்தால் இடம்பெயர்க்கப்பட்ட நீர், மீனால இடம்பெயர்க்கப்பட்ட நீரால தான் என்ன செய்யும்? உங்களுக்கு மரதாக்கம் பெறும். திருப்பி சொல்றேன் பாருங்க, ஒரு பொருளை நீங்க உள்ளுக்கு அமிழ்த்துறீங்கன்னு சொல்லி சொன்னால் அமிழ்ந்த பொருளின் மேலுதப்புக்கு சமனான மரதாக்கம் தான் கீழே கிடைக்கும். தியரி வடிப்பிக்க சொன்னான் என்ன, எவ்வளவு பொருளை நீங்க அமிழ்த்துறீங்களோ அதே அளவுக்கு என்ன செய்யும்? நீரின் மட்டம் உயரும். அந்த உயர்ற மட்டத்தால என்ன செய்யும்? மரதாக்கம் உருவாக்கப்படும். சரியோ? அப்ப வடையா கவனிங்க, மீன் வந்து அடியில இருந்தா என்ன, மேற்பகுதியில வந்து நின்றா என்ன? மேற்பகுதியில ஆக மேல மிதக்க கூடாது. மீன் நீர்மட்டத்துக்கு கீழே இருக்கே எந்த பகுதியில இருந்தாலும் என்ன செய்யும் சொல்லி சொன்னால் என்ன செய்யும்? இடம்பெயர்க்கப்பட்ட நீரின் நிறை மாறாது, மேல் வைப்பு மாற போறதே, மீன் வந்து முற்றாக அமர்ந்திருக்கு. சரிதானே? ஓகே, அப்ப என்ன ஆன்சர்? ரைட், மெலிமானி வந்து என்னத்துக்கு பயன்படுத்துறாங்க? கொஸ்டின் நம்பர் நமக்கு 8வது கேள்வி. மெலிமானி வந்து என்னதுக்கு பயன்படுத்தும்? மெலிமானின்னு சொல்றது வந்து என்னது? வெந்தூரி மானின்ற கீழ்ப்பகுதியில வாரதான் மெலிமானி. ரைட், எப்படி ஒரு யூக்லாய் ஷேப்ல வந்து இருக்கு. என்ன டாக்குமெண்ட் சொல்லி சொன்னா, இப்ப இதுல இருக்கிற அமுக்கம் இதுல இருக்கிற அமுக்கம் வேறுபடையக்குள்ள ஒரு அமுக்க வித்தியாசம் ஒன்று ஏற்படுத்தப்படும் இந்த இடத்துலயும் இந்த இடத்துலயும். அப்ப என்ன செய்ய சொல்லி சொன்னால், திரவ நிரல் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு தூரம் உயர வித்தியாசத்தோட வந்து என்ன செய்யும்? மேலும் அப்ப இந்த உயர வித்தியாசத்தை அளக்கிற மூலமாக நாங்க என்ன செய்யலாம்?
இந்த இடத்துல இருக்கிற அமுக்கத்துக்கும் இந்த இடத்துல இருக்கிற அமுக்கத்துக்கும் இடையிலான வேறுபாட்டை வந்து அளந்து கொள்ளலாம், அமுக்க வித்தியாசத்தை அளந்து கொள்ளலாம். இதுக்கு தான் என்ன பயன்படுத்தப்படும்? மெலிமானி என்று சொல்லுவோம், ரைட்? மேனோமீட்டர். அதான் அமுக்க வித்தியாசம். அடுத்த கேள்வி பாருங்க. பரவினின் அடர்த்தி 800 கிலோகிராம் மீட்டர் மைனஸ் 3 ஆயின் 800 கிலோகிராம் மீட்டர் மைனஸ் 3 அப்படின்னு சொல்லி சொன்னால் ഇതിന്റെ மீனிங் இதுல இருந்து நாங்க என்னென்ன விஷயத்தை எடுக்கலாம் பார்ப்போம். 800 கிலோகிராம் மீட்டர் மைனஸ் 3 என்றால் அதன் மீனிங் என்னென்றால், ஒரு மீட்டர் கனம் நாங்க கனவளவு எடுத்தோம் என்றால் அதோட திணிவு வந்து 800 கிலோகிராம். 800 கிலோகிராம். ஓகே. அப்ப உண்மை அற்றது கேட்டிருக்கார். இப்ப இதை நாங்க லீட்டர்ல எழுதணும்னு சொல்லி சொன்னால் ஒரு மீட்டர் கனம்ன்றது எத்தனை லிட்டர்? நான் வெள்ளன ஒரு விஷயம் எழுதினான், ஒரு லிட்டர்ன்றது 10⁻³ மீட்டர் கனம் எழுதினான். எழுதினான்ல, ஒரு லிட்டர்னு சொல்றது வந்து 10⁻³ மீட்டர் கனம். அப்ப இது ஒரு மீட்டர் கனமா வரணும் என்றால் இந்த 10⁻³ கொண்டு பிரிக்கும். 10⁻³ மேல போச்சுனால் 13 லிட்டர் என்னவா இருக்க போகுது? ஒரு மீட்டர் கனமாக இருக்க போகுது. அப்ப ஒரு மீட்டர் கனத்துக்கு பதிலாக நீங்க எத்தனை போடலாம்? 13 லிட்டர். அப்ப என்ன ஆன்சர்? லிட்டர்ல சம்பந்தப்படுத்தி கிடக்கும். அப்போ ஒரு லிட்டர் கனவளவை இடங்கொள்ளுன்ற ஒரு லிட்டர் எடுத்த மட்டும் சொல்லி என்ன வர போகுது? ஒரு லிட்டர் எடுத்த மட்டும் இந்த 10 போய் பிரிவடும். உங்களுக்கு 800 0.8 கிலோகிராம். அப்போ ஒரு லிட்டர்ல இருக்கிற கரவின் திணிவு என்னவா இருக்க போது? 0.8 கிலோகிராம். ரைட்? ஓகே. இதன்படி பார்த்தோம் என்றால் 0.8 கிலோகிராம் என்ன? அப்போ ஒரு லிட்டர் சொல்றது வந்து என்னவா இருக்க போகுது? இது ஒரு லிட்டர் எடுத்து விளங்கினதா? கவனமா கவனிங்க. ஒரு லிட்டர்ன்றது 10⁻³ மீட்டர் கனம். அப்போ ஒரு மீட்டர் கனம்ன்றது 10⁻³ பிரிக்கணும். அப்போ 10⁻³ மீற போனா ஒரு மீட்டர் கனம்னு சொல்றது வந்து 1000 லிட்டர். 13 லிட்டர். அப்ப ஒரு மீட்டர் கனம்னு சொல்றது வந்து 13 லிட்டர். 13 லிட்டர்ல இருக்கிற துணி வந்து 800 கிலோகிராம். ஆகவே ஒரு லிட்டர்ல இருக்கிறது வந்து 800 1000 போய் பிரிக்கணும். பிரிச்சோம் என்றால் 0.8 கிலோகிராம். இந்த இந்த ஒரு லிட்டர் என்ற விளக்கம் தெரியணும். ஒரு லிட்டர் என்று சொல்லி சொன்னா என்னென்றால் 1000 மில்லி லிட்டர். சரியா? அப்ப 1000 மில்லி லிட்டர் திணிவு அளவு இதுல எழுதுறேன். ஒரு லிட்டர் திணிவு 0.8 கிலோகிராம். அப்படி என்றால் ஒரு லிட்டர் என்று சொல்றது வந்து 1000 மில்லி லிட்டர். അതിന്റെ திணிவு வந்து எவ்வளவு? 0.8 கிலோகிராம். 8 கிலோகிராம் என்ன? அப்ப ஒரு மில்லி லிட்டர் கண்டுபிடிக்க போறீங்கன்னு சொல்லி சொன்னால் இது என்ன செய்யணும்? 1000ஆல பிரிக்கும். அப்ப இந்த இது இவ்வளவு கிலோகிராம் பெறப்போம். இந்த கிலோகிராம கிராம மாத்தணும் என்ன செய்யணும்? எத்தனாவது பெருக்கணும்? 1000ஆல பெருக்கும். கிலோகிராம கிராமக்கு மாத்துறதுக்கு 1000ஆல பெருக்கும். உண்டால பெருக்கினீங்கன்னா 0.8 கிராம். ஒரு மில்லி லிட்டர்ல இருக்கிற தரவின் நிறை வந்து எவ்வளவுண்டா? 0.8 கிராம். ஆனால் இன்னொரு விஷயமும் தெரியணும் உங்களுக்கு. ஒரு மில்லி லிட்டர் என்று சொல்றது வந்து ஒரு சென்டிமீட்டர் கணத்துக்கு சமனா இருக்கு. அப்போ ஒரு சென்டிமீட்டர் கணத்துல இருக்கிறது எவ்வளவு? 0.8 கிராம். அப்ப இதுல எந்த ஆன்சர் வராதுன்னு சொல்லி சொன்னால் இப்ப உங்களுக்கு 4வது ஆன்சர் இப்ப வந்துடுது. ஒரு சென்டிமீட்டர் கணத்துல இருக்கிறது வந்து 0.8 கிராம். சரிதானே? 0.8 கிராம் வந்து ஒரு மில்லிமீட்டர்ல இருக்கும். அதே மாதிரி 2வது ஆன்சர் சரி. ஏன் ஒரு சென்டிமீட்டர் கியூப்ல வந்து 0.8 கிராம் இருக்கு, அதுவும் சரி. ஒரு லிட்டர்ல வந்து 800 கிராம் இருக்கு. ஒரு லிட்டர்ல 0.8 கிலோகிராம் அது 800 கிராம் தானே, 1000ஆல பிரிக்க மாட்டா, அதுவும் சரி. ஒரு மீட்டர் கணத்துல வந்து 8000 கிலோகிராம் இருக்குது, அதுவும் சரி. அப்ப இதுல ஆன்சர் 3வது ஆன்சர் வந்து பிழை. நோட் பண்ணிக்கொள்ளுங்க. தேவையான விஷயத்தை நோட் பண்ணிக்கொள்ளுங்க.
சரியோ? அடுத்த கவனிங்க. ரைட், 10வது கேள்வி நல்ல கேள்வி உண்டு. என்ன ஆன்சர் வந்தது? என்ன ஆன்சர் வந்தது? சத்யா, என்ன ஆன்சர் வந்தது முதலாவது? ரைட், கவனிச்சு கொள்ளுங்க. சரி, இப்போ நீர் கொண்ட முகவைகள் என்ன செய்ய போறாருன்னா, அந்த 2 உருளைகளை வந்து கீழே ரக்க போறார். ரக்கைகள்ல ரீடிங்குக்கு என்ன நடக்கும்ன்றதான் கேள்வி. சரியோ? இப்போ இந்த ரீடிங்கை டிசைட் பண்ண போறது யாருன்னு சொல்லி சொன்னால், யார் ரீடிங்கை டிசைட் பண்ணுவேன்? முதல்ல பாத்தீங்கன்னா வழியில இது நிறுத்திருக்கைக்குள்ள நடக்க போதுன்னா, கீழ் நோக்கி வெயிட் இருக்க போது, மேல் நோக்கி இழுவை இருக்க போது. அப்ப T is equal to W ஆக இருக்க போகுது. விளங்குதோ? பிறகு என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னால், டென்ஷன் குறைய குறைய, இழுவை குறைய குறைய ரீடிங் என்ன குறை. இழுவை குறைஞ்சால் ரீடிங் என்ன செய்யும்? குறை. இழுவை என்னத்தால குறையுதோ அந்த அளவால் என்ன செய்யும்? ரீடிங் குறை. இழுவை இப்ப நீங்க நீருக்குள்ள அமிழ்த்தைக்குள்ள இழுவை என்ன பகுதியால வந்து குறை? என்ன அளவீட்டினால அந்த இழுவை வந்து குறையறதுக்கான சந்தர்ப்பம் இருக்கு. அதாவது நிறை குறைவுதான் இழுவையின் மாற்றத்துக்கு காரணம். ஏற்றுக்கொள்றீங்க? நிறை குறைவுதான் இழுவையின் மாற்றத்துக்கு காரணம். அப்ப நிறை குறைவு என்னத்தால் ஏற்படும்? மேலுதைப்பால ஏற்படும். அப்ப மேலுதைப்பின் அளவு தான் உங்க ரீடிங்கின் அளவை குறைக்க போகுது. அப்ப இங்க மேலுதைப்பு கூடினால், மேலுதைப்புன்றது மேல் நோக்கி தாக்குற விசை, மேலுதைப்பு கூடினால் ரீடிங் என்ன செய்யும்? குறையும். ஏன் T வந்து என்ன செய்யும்? குறையும். அப்ப நிறை குறைவு தான் ரீடிங்கின் மாற்றமாக இருக்க போகுது. ஓகே, இவ பார்த்தோம்னு சொல்லி சொன்னால், இப்ப இவரை கொண்டு வந்து இந்த இடத்துல முட்டிட்டு இவரை கொஞ்சம் கீழே கீழே ரக்கப்படும். இவ முட்டினால் என்ன நடக்கப்படும்? இதை கொண்டு வந்து மேற்பரப்புல முட்டுறீங்க, அப்ப எந்த விதமான மாற்றமும் இல்லை. ஏன்? இந்த முட்டுறதால வந்து நீர் வந்து இடம்பெயர்க்கப்பட போறது இல்லையே. நீர் இடம்பெயர்க்கப்பட்டால் மேலுதவி வரும், அவ்வளவுதான். சரியா? அப்ப நீர் எப்ப இடம்பெயர்க்கப்படும்? இந்த குட்டி வந்து நீங்க இப்படி இதுல இருக்கிறன்னா, குட்டி வந்து இப்படி போகை, சரியா? என்ன நடந்துடுது? இவ்வளவு பகுதி நீரை இடம்பெயர்த்து, அப்ப இவ்வளவு நிறை குறைவு அங்க என்ன ஏற்படும் இல்லையா? இவ்வளவு பகுதி நீர் இடம்பெயர்த்திருக்குன்னு சொல்லிச்சுன்னா இவ்வளவு மேலுதை கொண்டு உருவாக்கப்படும். அமிழ்ந்த பகுதியின் கனவளவால் என்ன செய்ய போகுது? மேலுதை கொண்டு வரப்போகுது. அப்ப நீங்க குட்டியை அமிழ்த்த 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 என்ன செய்யும் என்று சொல்லி சொன்னால், அமிழ்ற கனவளவு வந்து கூடும். ஆகவே இடம்பெயர்க்கப்படுகின்ற நீரின் அளவு வந்து கூடும். ஆகவே மேலுதைப்பு என்ன செய்யும்? கூடும். மேலுதைப்பு கூடும். மேலுதைப்பு கூடினா என்ன செய்யும்? ரீடிங் குறையும். மேலுதைப்பு எப்படி கூடுதோ அதுக்கிட்ட மாதிரி என்ன செய்யும்? ரீடிங் குறையும். அப்ப மேலுதைப்புக்குரிய ஈக்குவேஷன் என்ன? V rho G. இதுல ஜியும் மாற போறது இல்ல, ரோ மாற போறது இல்ல. U ப்ரொபோர்ஷனல் டு V. மேலுதைப்பு கனவளவு, அமிழ்ந்த பகுதியின் கனவளவுக்கு நேர்வித சமன். அமிழ்ந்த பகுதியின் கனவளவுன்னு சொல்றது வந்து என்னத்தை டிபெண்ட் பண்ணி இருக்கும்னு சொல்லி சொன்னால், குறுக்குவெட்டு பரப்பு தர உயரம். ஏற்றுக்கொள்றீங்களா? அமிழ்ந்த பகுதியின் கனவளவுன்னு சொல்றது வந்து இதன் கனவளவு என்ன? இதன் குறுக்குவெட்டு தர எவ்வளவு பகுதி அமிழ்ந்திருக்குது, அதான் அமிழ்ந்த பகுதியின் கனவளவு. அப்ப U ப்ரொபோர்ஷனல் என்ன பெற போகுது? A இன்டு H வரப்படும். இல்ல A மாற போறது இல்லை. யாருக்கு மாற போறது? இவருக்கு A மாற போறது இல்லை. அங்க போனா மாறுபடும். அப்ப A மாறுபட போறது இல்லை. அப்ப U ப்ரொபோர்ஷனல் டு H. விளங்குதோ? அப்ப ஆழம் கூட கூட ஆழம் கூட கூட நேர்விகித சமனாக என்ன செய்யும்? மேலுதைப்பு கூடும். அப்ப நேர்விகித சமனான ஒரு மாற்றம் உண்டு வரும். நாங்க இதை அமிழ்த்தும் போது ரீடிங்ல ஏற்படுற மாற்றம் நேர்விகித சமனான மாற்றமாக இருக்கு. அப்ப நேர்விகித சமனாக குறையும்.
ஏன் நேர்வித சமனாக மேலுதைப்பு கூட போது h கூட கூட மேலுதைப்பு என்ன செய்யும் நேர்வித சமனாக கூடும் நேர்வித சமனாக கூடினா என்ன நடக்கும் ரீடிங் நேர்வித சமனாக குறையும் அப்ப பாப்போம் இது முட்டியாச்சுன்னு வைப்போமே இது வந்து ரீடிங் இது வந்து எல்லா ஆயிடுச்சா இல்லைன்னு சொல்லியிருக்காரு நான் இந்த நீளத்தை இல்லைன்னு சொல்லியிருக்காரு அப்ப என்ன நடக்க போகுது ரீடிங் வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு குறைஞ்சு வரும் ஏன் இது வரைக்கும் ஹெச் கூடி கூடி கொண்டு வர போகுது அதாவது அமுல போகுது ஹெச் கூட கூட மேலுதைப்பு கூடும் மேலுதைப்பு கூடினா ரீடிங் என்ன செய்யும் குறையும் ஏன் மேலுதைப்பு இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு ஆர் அப்ப மேலுதைப்பு கூடினால் ரீடிங் என்ன செய்யும் குறையும் அப்ப குறைஞ்சு இதுக்கு பிறகு பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் குறுக்குவெட்டு பிறப்பு என்ன செஞ்சிருது குறுக்குவெட்டு பிறப்பு வந்து மாறுதோ கூடுதல் கூடுது குறுக்குவெட்டு பிறப்பு கூடினால் மேலுதைப்பு என்ன செஞ்சிடும் குறுக்குவெட்டு பிறப்பு கூடினா மேலுதைப்பு கூடும் ஏன் ஏ இன்டு ஹெச்ல ஏ வந்து கூடிட்டால் மேலுதைப்பு என்ன செய்யும் கூடும் கனவளவு கூடிடும் ஒரு இதுல சின்ன உயரம் ஒரு இதுல 2 சென்டிமீட்டர் உயரத்துக்கும் இதுல 2 சென்டிமீட்டர் உயரத்தையும் நாங்க கன்சிடர் பண்ணினோம் என்றால் இந்த 2 சென்டிமீட்டர்ல இடம்பெயர்க்கப்பட்ட நீரின் அளவும் இந்த 2 சென்டிமீட்டர்ல இடம்பெயர்க்கப்பட்ட நீரின் அளவும் சமனம் இல்ல எதுல கூட அதுல கூட அப்ப இங்க ரீடிங் நல்லா குறையும் இந்த மட்டத்துக்கு வந்த உடனே ரீடிங் குறையும் குறைகிற அளவு இன்னும் கூடும் கூடும் குறைகிற அளவு இன்னும் கூடும் அப்ப என்ன செய்யணும் படித்திறன் கூடணும் நல்லா சாய்வுல வரணும் அப்படின்னா பாருங்க முதல் சாய்வை விட என்ன செய்யணும் இப்ப இருக்கிற சாய்வு நல்லா கூட வேற போகணும் முதல் எப்படி போனது இப்ப சாய்வு வந்து நல்லா கூடுது முதல் சாய்வு எப்படி போனது இப்ப எப்படி வேற அதுக்கு பிறகு முற்றாக இவ்வளவு அமிழ்ந்தா பிறகு அதுக்கு பிறகு இடம்பெயர்க்கப்பட்ட நீரின் அளவுல மாற்றம் இல்லை அதுக்கு பிறகு நீர் என்ன செய்யாது இடம்பெயர்க்காது அப்ப மேலுதைப்பு மாறாது மேலுதைப்பு மாறாடினா மாறாது ரீடிங் வந்து மாற போறது இல்லை இவ்வளவு விஷயம் நான் கதைச்சுதான் இத நீங்க என்ன செய்யணும் குயிக்கா செய்து பழகும் அவ்வளவுதான் விஷயம் இவ்வளவு நான் உங்களை விளங்கப்படுத்துறதுக்காண்டி இவ்வளவு யோசிச்சுதான் ஆன்சர் பண்ணணும்ன்ற அவசியம் இல்லை சரியா இவ்வளவு யோசிப்பு இவ்வளத்தையும் நீங்க உங்களை இவ்வளவு விஷயம் உங்களுக்குள்ள இருக்குது இவ்வளவு விஷயம் கிளியர் ஆயினா தான் 100% சரியா செய்யலாம் சரியா விளக்கமா எழுதி வச்சு கொள்ளுங்க இதை எழுதுங்க நான் எப்படி குயிக்கா செய்யறேன்னு சொல்லி தரணும் அதுல பாருங்க விளங்கினது அது விளங்கினது அது சொல்லுங்க அப்ப என்னென்ன இது வந்தேன்னு சொல்லுங்க விளக்கத்தை சொல்லுங்க ஓகே பரப்பு மாறாது
நேர்விதி சமனாக மாறும். ஓகே, குறுக்கோட வரப்பு கூறுறதால ஓகே இல்ல, அதுக்கு வேற ஏ, முதல் இருக்கிறதுக்கு வேற ஏ. முதல் இருக்கிறதுக்கு என்னென்னு வரப்போகுது, இதுக்கு வந்து வரப்போகுது ஏன்னு எடுத்தனான், இதுக்கு குறுக்கோட்டு வரப்ப ஏ டேஸ் எடுத்தனால் இப்ப மேலுதப்பு எதுக்கு நேர்விதி சமனா வரப்போகுதுன்னா ஏ டேஸ் இன்டு ஹெச் வரப்போகுது. ஏ டேஸ் கூடன்றபடியே இவற்றை பெருமன் செய்யும், கூடவாக இருக்கும். அவை உயரத்துக்கு ஏற்ற மாதிரி நேர்விதி சமனா மாற்றம் அடையும். ஆனால் படித்திறன் கூடவா இருக்கும். என்னன்னு சொன்னா மேலுதப்பின் பெருமன் கூட இல்லை. ஒரு விஷயத்தை விட இங்களுக்கு இது நேரடியாக செய்யறால் நேரடியாக நாங்கள் ஆகையெல்லாம் நேரடியாக செய்யலாது. ஒரு விஷயத்தை விடமோ இதால உருவாக்கப்படுற மேலுதைப்பும் சமன் இல்லை. அப்ப இதால உருவாக்கப்படுற மேலுதைப்பு என்ன செய்யும், குறைவாக இருக்கும். இதால உருவாக்கப்படுற மேலுதைப்பு வந்து கூடவா இருக்கும். அப்ப மேலுதைப்பின் பருமனுக்கு ஏற்ற மாதிரி ரீடிங் வந்து குறையும். அப்ப இதால வரப்போற ரீடிங் வந்து நல்லா குறையும்னு சொல்லிச்சுன்னா இதால வரப்போற ரீடிங் வந்து நல்லா குறையும். அப்ப இதால வரப்போற ரீடிங் நல்லா குறையுதுன்னு சொல்லிச்சுனால் இப்ப உயரம் கூட கூட ரீடிங் குறையிற அளவு என்ன செய்யும், கூடவாக இருக்கும். இதுல படித்திறன் கூடவா இருக்கும், இதுல படித்திறன் குறைவாக இருக்கும். ஆனா ரீடிங் குறைய போகுதுன்றது விளங்கோடும். வேணா ஓகே, அவ்வளவுதான். அடுத்த கேள்வி 11ஆம் கேள்வி பாருங்க. பதினைந்து கிராம் திணிவுள்ளதும் 0.75 சாரத்தியுடையதுமான ஒரு பொருள் ஆனது சாரத்தை 1.2 உடைய திரவம் ஒன்றில் முட்டாக அமிழ்த்தமாறு. இதுக்கு நான் தந்துறேன். இதுக்கு என்ன தெரியலையா உங்களுக்கு? நான் முற்றாக அமிழ்ந்திருக்கிற மாதிரி பாத்திரத்துக்குள்ள கட்டி வைக்கிறீங்களா? என்ன 15 கிராம் துணிவு. துணிவு வந்த அளவு 15 கிராம். சாரடத்தி வந்து 0.75. அப்ப சொல்லுங்க. அப்ப இப்ப இவர் இந்த நிலைமையில இருக்கணும் என்றால் நீரின், அதாவது உள்ளுக்கு இருக்கிறவற்ற சாரடத்தி வந்து இவற்ற சாரடத்தை விட கூடவா இருக்கணுமா குறைவா இருக்கணும்? கட்டி வச்சிருந்தா இது என்ன செய்யுது, மிதக்குது. அப்படின்னா சாரடத்தி எதுன்ற குறைவா இருக்கணும். அப்ப வெளியில இருக்கிறவற்ற சாரடத்தி எப்படி இருக்கணும், கூடவாக இருக்கணும். அதுதான் அவர் தந்திருக்காரு பாருங்க. 1.2 இவற்ற சாரடத்தி வந்து 1.2. முற்றாக அமிழ்ந்திருமாறு பாத்திரத்தின் அடியுடன் நூல் ஒன்றினால் கட்டப்பட்டு இணைக்கப்பட்டுள்ளது. நூல் வெட்டப்படுமையானால் பொருளை தொடக்க ஆறுமுடுவல் என்று கேட்டிருக்காரு. இவர் என்ன ஆறுமுடுவலோட மேல் நோக்கி போவார். அப்ப இதுல தாக்குற விசைகளா ஒன்று மேலுதைப்பு தாக்க போகுது, ரைட். இப்ப டி தாக்கி கொண்டிருக்குது, அதோட எம்ஜி. அப்ப இவற்றை சமநிலையை கருதி நம்ம சொல்லி சொன்னால் மேல் நோக்கி இருக்கிற மேலுதைப்பு அப்தரஸ் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு எம்ஜி பிளஸ் டி. நீங்கள் கட் பண்ணி விடுறீங்கன்னு சொல்லி சொன்னா டி என்னவா வந்துடும், 0வா வந்துடும். கட் பண்றீங்கன்னா இடையில இருக்கிற இழுவை வந்து 0. அப்ப ஜூ என்னவா வந்துடும். அப்ப இனி ஆர்முடலோட எங்க போறாரு, ஜூ இஸ் ஈக்குவல் எம்ஜி போட இல்லாதே. அப்ப சமன் போட இல்லாதே. நாங்க அப்படி ஜூ சமன் எம்ஜி போட இல்லாதே. ஜூ சமன் என்னத்துக்கு சமன், ஜூ எம்ஜியோட டீயை கூட்டுறதுதான் சமன். அப்ப இங்க டீன்றது என்னவா வந்துடுது, இப்ப விளைவுள் விசையாக வந்துடுது. ஒரு விஷயத்தை விளையும் கொள்ளும்போ நீங்க டீயை பிடிச்சு இழுத்து வச்சிருக்கிறதால இவர் என்ன செய்யறார், சமநிலையில் இருக்கிறார். இப்ப டீ வந்து இல்லாம போகுதுன்னா டீ வந்து விளைவுள் விசையாக மேல் நோக்கி வந்துடுது. விளங்கிட்டா? அப்ப இப்ப விளைவுள் விசை எப்சமன் எம்ஏ நீங்க பாவிக்கல, நேரடியா பாவிக்கணும் என்றால் இலையில இருக்கிற இழுவைதான் இப்ப என்ன வந்துடுது, விளைவுள் விசையாக வந்துடுது. அது மேல் நோக்கி பாவிக்கணும். இன்டு எம் வந்து என்னவா இருக்கு, துணிவு 0.15 × 10⁻³ கிலோகிராம் இன்டு என்ன ஆறுமுடல் தானே கேள்வி. துணிவு தர ஆறுமுடுகள். இப்ப பாருங்க டீன்றது என்னவா இருக்க போகுது, யூ மைனஸ் எம்ஜி. 15 தர 10⁻³ ஏ. இப்ப ஜூன்றது தெரியும், அமிழ்ந்த பொருளின் கனவளவு தர திரவட தர ஜி. சரியோ?
கேட்ட கேள்வி என்ன ஆரம்புடலான்னு கேட்டதுன்னா ஓகே. ஜூவை கண்டுபிடிக்கலாம். எப்படி கண்டுபிடிக்கலாம் என்றால் ஜூ வந்து அமிழ்ந்த பொருள்ட கனவளவு தர திரவத்தின் அடர்த்தி தர ஜி. சரியோ? இப்ப பாருங்க, அமிழ்ந்த பொருள்ல கனவளவு கண்டுபிடிக்கணும் என்றால் பொருள்ன்ற நிறை தெரியும். பொருள்ட நிறை எப்படி கண்டுபிடிப்போம்? இதுதான் பொருள். பொருள்ட கனவளவு வி. பொருள்ட அடர்த்தி தெரியும் எங்களுக்கு. இப்ப எவ்வளவு? 0.75 என்றால் 750 கிலோகிராம் மீட்டர் மைனஸ் 3. 1000 பேர் போகணும். சார் அடர்த்தி 1000 பிரிக்கினா தான் அடர்த்தி பெறும். தெரியுதானே? அப்ப பாருங்க, இப்ப பொருள்ட நிறைய நான் எழுதலாம். எம்ஜி எழுதலாம். பொருள்ட கனவளவு தர பொருள்ட அடர்த்தி தர ஜி என்று எழுதலாம். அப்ப பொருள்ட நிறை வந்து எனக்கு தெரியும் எவ்வளவு? 15 கிராம் சொல்லி சொன்னால் நான் அதை நியூட்டனுக்கு மாத்தினு சொல்லி சொன்னால் எழுதலாம் இல்லையா? இப்ப இதுல எழுதட்டா 15 கிராம் சொல்லி சொன்னால் 15 தர 10 கிலோகிராம். இனி நியூட்டனா மாத்தணும் என்றால் 10 பேர் போகணும். இதான் எம்ஜி. அது என்னது சமன்? வி இன்டூ 750 இன்டூ 10. பொருள நிறை பொருள் நிறைன்றது பொருள்ட கனவளவு பொருள்ட அடர்த்தி தர ஜி. இப்ப ஜியும் பட்டுப்பட்டுரும். இப்ப விஏ கண்டுபிடிக்கணும் சொல்லி சொன்னால் 750 கொண்டு பிரிப்போம். 15 தர 10 என்றால் எத்தனை வரப்போகுது? 50 என்ன? ஒண்ணுங்கள் 50, ஒண்ணுங்கள் 5. இது நீங்க 100 மாத்தணும்னா 2 பேர் போகணும். மேலே 2 பேர் போகணும். 2 100 பிரிச்சுங்கன்னா 0.02 into 10 to the power minus 3. So 2 into 10 to the power minus 5 மீட்டர் கியூப் பண்றதுதான் கனவளவு. சரியோ? இப்ப மேலுதை இப்ப நான் கண்டுபிடிக்கலாம். எப்படி கண்டுபிடிக்கலாம்? அமிழ்ந்த பொருள்ட கனவளவு தான் பொருள்ட கனவளவு. எவ்வளவு வந்தது? 2 தர 10 பொருள்ட அடர்த்தி எவ்வளவு? பொருள்ட அடர்த்தி இல்ல திரவத்தின் அடர்த்தி 1,200 1000 தர 10 3 சைபர் இங்க வெட்டப்பட்டால் 24 தர 10 2. அதான் மேலுதை. அப்ப 24 தர 10 2 எம்ஜி வந்து எவ்வளவு? 15 தர 10 3. நோ 10 2 என்ன? ஏன் சொல்லுங்க அப்போ? எம் தான் 15 தர 10 3. அதை நாங்கள் ஜியால பெருக்கணும். அந்த 10 பெருக்கணும்னா 10 2 வந்து இன்டு இஞ்சால 15 தர 10 3 இன்டு ஏ. பாருங்க 10 2 எல்லா இடம் வெட்டப்பட்டுரும். அப்ப 24ல 15 போனா எத்தனை பேர போகுது? 9 பேரும். இல்ல 9 சரி 9 வராது. 14 9 என்ன? 9 கீழ் 15 தர 10 1 சமன் ஏ. இப்ப 10 மேல போச்சுன்னா 90. 90 15. A is equal to 6 மீட்டர் செகண்ட் மைனஸ் 2. இது செய்தெடுக்கிற முறை. சரியோ? எப்படி செய்தனான்னு சொல்லுங்க அப்பம். எந்த விஷயத்துல இருந்து வந்தனான்னு சொல்றேன் பாருங்க. இது இப்ப இவரை நான் கட் பண்ணி விட்டோம்னு சொல்லி சொன்னா மேல் நோக்கி ஆரம்பிடுக போறார். சரியா? மேல் நோக்கி ஆரம்பிடுக போறாருன்னு சொல்லி சொன்னால் இப்ப விளைவில் விசை வந்து எங்க நோக்கி இருக்க போது? மேல் நோக்கி இருக்க போது. விளைவில் விசை எதான்னு சொல்லி சொன்னால் டி தான் விளைவில் விசை. நீங்க கட்டி இருந்தது என்ன? கட்டி இருக்க டி வந்து சமப்படுத்தி வச்சிருந்தவர் டீயை வெட்டி விட்டோம்னா ஆரம்பிடுகளோட போறார். அப்ப விளைவில் விசை என்ன? டி. அப்ப டி வந்து என்னது சமன்? சமநிலை இருக்கைக்குள்ள பாருங்க, யூ சமன் எம்ஜி பிளஸ் டி. அதுல இருந்து டி வந்து யூ மைனஸ் எம்ஜி. யூ மைனஸ் எம்ஜியை போட்டுட்டு அங்கால என்ன செய்யறோம்? திணிவு தர ஆரம்பிடுகளாண்டு போடுறேன். திணிவு தெரியும் தானே பொருள்கிட்ட. இப்ப ஜூ வந்து கண்டுபிடிக்கணும்னா ஜூன்றது அமிழ்ந்த பொருள்ட கனவளவு தர திரவத்தின் அடர்த்தி தர ஜி. திரவத்தின் அடர்த்தி தர ஜி. இது வந்து பொருள்ட அடர்த்தி. எங்க எழுத இல்லையா? ரைட். அப்ப திரவத்தின் அடர்த்தி தெரியும், ஜி தெரியும், எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனா பொருள்ட கனவளவு தெரியாது. இடம்பெயர்க்கப்பட்ட நீரின் கனவளவு எனக்கு தெரியாது. அந்த கனவளவை நான் கண்டுபிடிக்கணும் என்றால் பொருள்ட கனவளவு கண்டுபிடிக்க வழி இருக்குது. என்ன வழி என்றால் பொருள்ட நிறை தெரியும் எனக்கு. பொருள்ட நிறை என்று சொல்றது வந்து பொருள்ட கனவளவு பொருள்ட அடர்த்தி ஜி. பொருள்ட கனவளவு நான் என்ன எடுக்கிறேன்? பி என்று எடுக்கிறேன். ரைட். அடுத்தது பொருள்ட அடர்த்தி தெரியும் 750 10 போடுறேன்னு சொல்லிச்சுன்னா எனக்கு பொருள்ட நிறைக்குரிய சமன்பாடு வந்துடுச்சு. பொருள்ட நிறை வந்து எனக்கு ஆல்ரெடி தெரியும் எவ்வளவு? 15 தர 10 கூட அவர் தந்திருக்கிறார். தர 10 பிரிக்கு நான் என்னடா நிறையண்டபடியா இந்த 10 பட்டி போட்டு இந்த வி 70 மாத்தி வி என்ற பெருமதி எடுக்கிறேன். பொருள்ட கனவளவு எடுத்துட்டேன்னு சொல்லிச்சுன்னா அதை கொண்டு நான் இதுல பிரதிட்டால் மேலுதைப்பின் பெருமதியை கண்டுபிடிக்கலாம். அப்ப மேலுதைப்பு எனக்கு தெரியும், பொருள்ட நிறை தெரியும், தங்கள் எல்லாம் தெரியும், பட்டி விட்டா ஏ வந்து. அப்ப இது எழுதி எடுக்கிற முறை. இதை எழுதி கொடுங்க. நான் விளங்கி எழுதி கொடுங்க.
இல்லை இது இந்த வழிதான் செய்யலாம் என்ன அடுத்தது போடையில ஓகே. அடுத்த வேலைக்கு நான் வந்து சரி இந்த பிரச்சனையா அடுத்த வேலை தானே ரைட். நீரை கொண்டுள்ள கொஸ்டின் நம்பர் 12 என்ன நீரை கொண்டுள்ள ஒரு பாத்திரத்தின் வித்ராஸ் ஒன்றிலிருந்து தொங்கவிடப்பட்டு உள்ளது. என்னது நீர் கொண்டுள்ள ஒரு பாத்திரம் வித்ராஸ் ஒன்றிலிருந்து தொங்கவிடப்பட்டுள்ளது. நீரில் முற்றாக அமிழ்ந்திருக்குமாறு பாத்திரத்தின் அடியுடன் ஒன்றை விட குறைவான சாரடத்தையுடைய தக்கை துண்டொன்று குறுகிய லேசான நூலினால் பொருத்தப்பட்டிருக்கிறது. அப்பொழுது தராசின் வாசி. ஓகே என்ன நடக்கும்? இது வித்தராஸ் ஒன்றில் வந்து கட்டி தொங்க விட்டுருக்கான். அப்படித்தானே சொல்லி கிடாது. ரீடிங் ஏதோ காட்ட போகுது. நீரை கொண்டுள்ள பாத்திரம் ஒன்று வித்ராஸ் ஒன்றிலிருந்து தொங்க விடப்பட்டுள்ளது. நீரில் முற்றாக அமர்ந்திருக்குமாறு பாத்திரத்தின் அடியுடன் ஒன்றை விட குறைந்து ஏன் ஒன்றை விட குறைந்தாண்டு ஒரு வார்த்தை வாசிச்சிருக்கார்? ஏன் ஒன்றை விட குறைந்த சாரடத்தி இருக்கிறன்னு சொல்லிருக்காரு. இதுல சாரடத்தி வந்து லெஸ் தேன் 1 சொல்லியிருக்கிறார். ஏன் அப்படிதான் நீர்ல மிதக்கும் என்ன சாரடத்தி குறைவா இருக்கும். ஏன்னா நீரின் சாரடத்தி வந்து 1 அதான அந்த விளக்கம். சாரத்துடைய தக்கத்து ஒன்று குறுகிய லேசான நூலினால் பொருத்தப்பட்டிருக்கிறது. அப்பொழுது திராசின் வாசிப்பு. நான் நினைக்கிறேன் முதல் வந்து தக்கத்துண்டு இல்ல போல நடக்குது. இப்ப தக்கத்துண்டை கொண்டு வந்திருக்கிறார். அப்ப வாசிப்பு என்ன செய்யும் என்று கேட்டு வாசிப்பு எவ்வளவினால் அதிகரிக்கும்? எவ்வளவினால் அதிகரிக்கும்? இது வித்தராஸ் மேசத்ராஸ் இல்ல. மேசத்ராஸ் என்றுதான் மேசத்ராஸ் என்றாதான் என்னத்தால் அதிகரிக்கும்? மருதாக்கத்தினால் அதிகரிக்கும். மருதாக்கம் என்று சொல்றது மேலிழப்புக்கு சமனான பெறுமதியால் அதிகரிக்கும். விளங்குதா விஷயம்? இதுலயே மேசத்ராஸ் என்று சொல்லி சொன்னால் எவ்வளவு நீர் இடம்பெயர்க்கப்படுதோ இடம்பெயர்க்கப்பட்ட நீரால தான் என்ன செய்யப்படும்? மருதாக்கம் கிரியேட் பண்ணப்படும். தக்கையால என்ன செய்யறே இல்ல மருதாக்கம் கிரியேட் பண்ணப்படுறே இல்ல. அப்ப இப்ப இதையே வந்து வித்ராஸ் என்று சொல்லி சொன்னால் இவன் நிறையால தான் இடம்பெயர்க்கப்படும். விளங்குதா? வழியில் அந்த பொருள்கிட்ட நிறை என்னவோ அந்த நிறையால தான் என்ன செய்யப்படும்? எங்க இடம்பெயர்க்கப்படும். விளங்குது? ஏன் உள்ளுக்கு இருக்கிற நீரின் அளவு மாற போற இல்ல. சரியா? உள்ளுக்கு இருக்கிற நீரின் நிறை வந்து மாற போறது. வித்ராசன் இருக்கிறது வந்து நிறை. வித்ராசு என்னதான் இருக்கும்? நிறைய இருக்கும். என்ன இடையில இருக்கிற இழுவை வந்து என்னத்தை சமப்படுத்தும்? நிறைய தானே சமப்படுத்த போகுது. அப்ப நிறையத்தான் இருக்க போகுது. ஏன் அங்க இங்க ஒரு இடம் முட்டி இல்லையே. முட்டாம இருக்குதுன்னு சொல்லி சொன்னால் இந்த வித்ராசு என்னத்தான் இருக்க போகுது? நிறையத்தான் இருக்க போகுது. ஆனால் மேசத்ராசு அப்படி சரியா மருதாக்கத்தின் இருக்கு. அப்படி என்றால் இவருக்கும் ஒரு நிறை உண்டு வரும். எம் நோட் ஜி இவர் ஒரு நிறை இருக்கும். ரெண்டு நிறையும் சேர்த்து தான் அவர் ரீட் பண்ண போறார்.
அப்ப நீங்க எக்ஸ்ட்ராவா இந்த தக்கையை கொண்டு வந்து நீங்க கட்டிவிட்டீங்கன்னா என்ன நடக்கும் முடியுதுனால இந்த பொருள்கிட்ட நிறைக்கு சமனான வாசிப்பாங்க கூடும். அப்ப பாருங்க எத்தனை ஆன்சர் வரும். தக்கை மீதான மேலதப்புக்கு சமனான அது எங்க எப்ப நடக்கும்? தக்கை மீதான மேலதப்பு மேசத்திராசுலாம் நடக்கும், ரைட்? தக்கையின் மீதான மேலதப்புக்கு சமனான அளவிலான குறைபடைய முடியும் சொல்லி கிடக்கு இல்ல. வழியில் உள்ள தக்கையின் நிறைக்கு சமனான அளவினால் அதிகரிக்கும் என்றது சரியான ஆன்சராக இருக்கும். சரியா? சோ 12க்கு 3வது. அப்ப நியூட்டன் தராசும் அதாவது வித்தராசும் மேசை தராசும் ஒரே ஆக்கள் இல்லை. சரியா? பன்னெண்டாவது. ஓகே குட். இந்த விளங்க இல்லையா? அடுத்த கேள்வி என்ன சொல்லி கிடக்கு? அல்கஹோலும் நீரும் உள்ள கலவை ஒன்று. அல்கஹோல்ண்டா என்ன? அல்கஹோல்ண்டா என்ன? மதுசாரம். சரிதானே? இப்ப அது பிராக்டிக்கலான கேள்வி தான் கேட்டிருக்காரு பாருங்க. பாருங்க ஓமா ஆமா அல்கஹோலும் അതിന്റെ സാരഥ്യം வந்து சொல்லியிருக்கார். அல்கஹோல் 0.75 சொல்லியிருக்கார். நீரின் சாரடத்து வந்திருக்கிறார் 0.8. நீரும் சேர்த்து கலக்கப்படுதான். சரியா? கலக்கப்பட்ட அப்புறம் ரெண்டையும் சேர்த்து மிக்ஸ் பண்றீங்க. மிக்ஸ் பண்ணினா பிறகு உங்களுக்கு வரப்போற ரெண்டையும் சேர்த்த கலவையின் சாரடத்தை வந்து 0.8. அப்ப எதை கூட கலந்துருப்பாரு நினைக்கிறீங்க? தண்ணிய கூட கலந்துருக்காரோ? ஏன் என்ன சொல்றீங்க அல்கஹோல கலந்துக்காருன்னு? கூடி இருக்கு அப்படின்னா என்ன மீனிங்? கொஞ்சம் தண்ணியை தான் சேர்த்திருக்கிற. கூட அல்கஹோல சேர்த்திருக்காரு. அப்ப அதுக்கேற்ற மாதிரி ஆன்சரை கண்டுபிடிங்க. அல்கஹோல்னது நீர்னதும் கனவளவு விகிதம். அப்ப அதாவது ஆன்சர் வந்து எப்படி இருக்கணும்னா நீர் வந்து கொஞ்சம் கனவளவா இருக்கணும், அல்கஹோல் கூடவாக இருக்கும். இது ஆன்சர். 1க்கு 4 வராது, 3க்கு 4 வராது, 4க்கு 5 வராது, 15க்கு 16 வராது, 4க்கு 1 ஆன்சர். ஓகே, சிறந்த குடிமகன்களாக கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு ஆன்சர். என்ன எப்படி கண்டுபிடி அப்படி இல்லை, பிசிக்ஸ் தெரிஞ்சாங்களும் கண்டுபிடிக்கலாம். சரியா? சரி, அப்ப என்ன கவனிச்சு கொள்ளுங்க. இதுல 0.75 இருக்குது. அப்ப அவற்ற சாரடத்துக்கு சமனான ஒரு கிட்டத்தட்ட ஈக்குவலான ஒரு பெறுமதிக்கு தான் வருது. அப்படின்னா எதை கூட கலந்துருப்பார்? அல்கஹோல கூட கலந்துருப்பார். ரைட்? சரியா பிரணவி? ஓகே, ரைட். அப்ப இத கேள்வியை செய்தெடுக்கிறேன். அப்படி எடுக்கிறது செய்தெடுப்போம் முதலாவது வாங்க. ரைட்? என்னோட செய்தெடுக்கிறது சரி, ஒரு படத்தை போட்டுட்டு யோசிப்போம். V1 கனவளவு, V2 கனவளவு இருக்கிற வந்து 0.75. இது வந்து 1. ரெண்டையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணினா V2 கனவளவு வர போது இந்த சாரடத்தை வந்து என்ன இருக்க போது 0.8 கிராம். சொல்லுங்க, அப்ப என்ன ஐடியா வச்சு செய்யலாம்? குட். அதாவது இந்த ரெண்டு வெயிட்டும் ஈக்குவலா இருக்கும் இருக்கு. ரைட்? அப்ப ரெண்டு வெயிட்ன்றது என்ன? நீராலே அல்கஹோல் நிறை பிளஸ் நீரிண்ட நிறை ஈக்குவல் டு அல்கஹோல் பிளஸ் நீரிண்ட நிறை. அப்படிதான் செய்யணும். அல்கஹோலின் நிறை பிளஸ் நீரின் நிறை ஈக்குவல் டு
ஆல்கஹால் மிக்சிங் என்ன மிக்சிங் 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 இந்த நிறை அவ ஆல்கஹால்ட நிறைய கண்டுபிடிக்கொண்டு ஆல்கஹால்ட கனவளவு இன்டு ஆல்கஹால்ட அடர்த்தி ரெண்டாயிரத்தி 10 3 பேருக்கு 750 போடட்டா 750 போட்டு செய்யறேன் ஈஸியா இருக்கு 750 தர ஜி ஜி போடாம விடலாம் சரி போடுறேன் பிரச்சனை இல்லை நீரிண்டியன்னு சொல்லிச்சுன்னா நீரிண்ட கனவளவு V2 இன்டு நீரிண்ட அடர்த்தி 1000 தர ஜி மிக்சிங் வந்து V1 + V2 கனவளவு அடர்த்தி வந்து 800 தந்திருக்கிற தர ஜி அப்ப நீ வெட்டக்கூடிய ஒரு சைவரை வெட்டுவோம் 75 V1 இங்க 100 V2 அப்ப கேள்வி என்ன V1 V2 ஓ ரைட் ஓகே 75 V1 plus 100 V2 100 V2 equal to 80 V1 plus 80 V2 V1 எல்லாம் ஒரு சைடு கொண்டு வாங்க V2 எல்லாம் ஒரு சைடு கொண்டு வாங்க 20 V2 is equal to 5 V1 so இதை நீங்க 1:4 ரெண்டு பேரை போகுது so V1 over V2 is equal to V1 over V2 is equal to 4/1 V1 ன்னு சொல்றது வந்து என்ன alcohol 4 V2 ன்னு சொல்றது வந்து நீர் வந்து 1 இப்படி செய்து எடுக்கலாம் ஓகே மற்றபடி போமா சரி அடுத்த கேள்வி பாருங்க மெல்லிய தட்டை உலோக நாணயம் C ஒன்றை கொண்டுள்ள பனிக்கட்டி கனவடிவ ஒன்றில் படத்தில் காட்டப்பட்டுள்ளவாறு மிதக்கின்றது அந்நீர் அறை வெப்பநிலை 25 பாகசியில் நிலைப்படுத்தப்பட்டிருக்கின்றது பனிக்கட்டி உருகுகையில் பின்வரும் வளையங்களில் எது முகவையில் உள்ள நீர் மட்டத்தின் உயரம் எச்சினது நேரம் T உடனான மாறலை தருது என்ன நடக்கும் நினைக்கிறீங்க ஜெனரலா யோசிச்சு பாருங்க இது நான் தியரி படிப்பிக்க சொன்னான் பனிக்கட்டிக்குள்ள வந்து நாணயத்தை வச்சா என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னான் என்ன ஆன்சர் வந்தது உங்களுக்கு 4வது ஆன்சரா சரி என்ன நடக்குதுன்னு பாப்போம் இதுக்குள்ள வந்து நீங்க எங்கேனாலும் நாணயத்தை வைங்க பிரச்சனை இல்லை ரைட் நாணயத்தை நீங்க மேல வச்சாலும் சரிதான் இடையில வச்சாலும் சரிதான் எங்க வச்சாலும் சரிதான் ஏன் பனிக்கட்டி உருகும் வரைக்கும் அந்த நாணயம் என்ன செய்யும் அங்கான் இருக்கு சரியா நீங்க மேல வைங்க எங்க வச்சிருக்கோன்னு சொல்லியிருக்கோம் மெல்லிய தட்டை உலோக நாணயம் C ஒன்றை கொண்டுள்ள பனிக்கட்டி கனவடிவம் ஒன்றில் படத்தில் காட்டப்பட்டுள்ளவாறு மிதக்கின்றது இல்ல எங்க வச்சான்னு சொல்லல C என்ற பனிக்கட்டி தான் சொல்லி கிடாங்க சரிதானே அந்த நீர் வந்து எவ்வளவு 25 பாகசியில நிக்குதாம் அப்படின்னா என்ன செய்ய போகுது நீர் 25 பாகசியில இருந்தால் நீரின் வெப்பநிலையை பெற்று பனிக்கட்டி என்ன செய்யும் உருகும் பனிக்கட்டி என்று சொல்றது வந்து 0 பாகசியில இருக்கிற ஒரு விஷயம் 0 பாகசியில என்ன செய்வது நீரை பெற்று நீரின் வெப்பநிலையை பெற்று உருகப்போம் உருகினால் என்ன நடக்கும் பனிக்கட்டி உருகுறதால நீரின் அளவுல மாற்றம் வர்ற போறது இல்லை சரிதானே பனிக்கட்டி உருகுறதால நீரின் அளவுல என்ன செய்யறது இல்லை மாற்றம் வந்து வர போறது இல்லை அதுக்கு பிறகு ஒரு சடனான மாற்றம் மட்டும் நடக்கும் இழுத்தடிச்செல்லாம் மாற்றம் நடக்காது உயரத்துல வந்து இழுத்தடிச்சு மாற்றம் நடக்காது அதாவது நீங்க ஒரு நாணயம் ஒன்றை நீங்க என்ன செய்ய போறீங்க
நாணயம் அதை பனிக்கட்டி உருகினா அப்புறம் நாணயம் என்ன செய்ய போகுது? திரவத்துக்குள்ள போகுது. திரவத்துக்குள்ள ஒரு பொருள் அமிலமாக இருந்தால் நீரின மட்டம் கூடுமா குறையுமா, என்ன நடக்கும்? அதுக்கு நான் வடிவான விளக்கம் எல்லாம் தந்துட்டேன். இப்ப வந்து கூடுமாட்டு சொல்றீங்க. ஒரு பொருள் அமிழ்ந்தால் குறையும். பொருள் ஒன்று அமிலமாக இருந்தால் பொருளின் கனவளவுக்கு சமனான நீரை என்ன செய்யும்? இடம்பெயர்க்கும். பொருளின் கனவளவிற்கு சமனான நீரை இடம்பெயர்க்கும். பொருள் ஒன்று மிதக்குமாக இருந்தால் பொருள் தனது நிறைக்கு சமனான நீரை இடம்பெயர்க்கும். எப்பவுமே நிறைக்கு சமனான நீர் வந்து உயர்வாக இருக்கும், கனவளவுக்கு சமனான நீர் வந்து குறைவாக இருக்கும். ஏன் என்று சொல்லுங்க. இதுக்கு அந்த ஏகமவி என்ற போட்டெல்லாம் சொல்லி தந்த நான் எத்தனை பின்னுக்கு வருமானு நினைக்கிறேன் அந்த கேள்வி. அந்த வேற நான் பண்ண சொல்றேன். எத்தனை கேள்வி? விஷயம் என்ன மாதிரி விளங்க அஞ்சு கிடக்கு. 63வது கேள்வி வரும். 63வது கேள்வி வரைக்கும் அதை விளங்கப்படுத்துறேன். ஓகே, எழுதிட்டீங்க? என்ன எழுதி வச்சிருக்கிறீங்க? இப்போதைக்கு ஒரு விஷயத்தை விளங்கிக்கொள்ளுங்க. ஒரு பொருள் என்னது? மிதக்கின்ற பொருள் ஒன்றை நாங்க கீழே கொண்டே அமிழ்த்துவமாக இருந்தால் இல்லாடி என்னது? ஓகே ஓகே, திருப்பி சொல்றேன்னா சொல்றேன், நீங்க கவனிச்சு கொள்ளுங்க. என்ன நடக்கும் பார்ப்போம். அந்த கேள்வி என்ன கேள்வின்னு சொல்லி சொன்னால் இப்படித்தான். ஒரு பாத்திரத்துக்குள்ள ஏகம பி என்ற ரெண்டு பிளாக் இருக்குது. ஏகம பி என்ற ரெண்டு பிளாக் கொண்டு வந்து உலோகத்தால் செய்யப்பட்டது. ஏ என்றது உலோகம், பி என்று சொல்றது வந்து என்னது? மரத்தால் ஆக்கப்பட்டது. என்ன? மரத்தால் ஆக்கப்பட்டது, மரப்பலகையோ சந்தை. இப்ப இதை வந்து நீர் இருக்குது. நீருக்குள்ள வந்து ஒரு முகவை இருக்குது. முகவைக்குள்ள வச்சிருக்கிறீங்க. அது என்ன செய்யும்? தொகுதி மிதக்கு. அப்ப என்ன செய்யும்? நீர் வந்து ஒரு மட்டத்தில் இருக்க போது அந்த மட்டத்தை நீங்க குறிச்சு வச்சுக்கணுங்க. ஓண்ட மட்டத்தை குறிச்சு வச்சுக்கொள்ளும். இப்ப ஏன்றவரை தூக்கி நீங்க வந்து உள்ளுக்குள்ள போடுறீங்க. ஏன்றவரை தூக்கி என்ன செய்றீங்க? எங்க பாத்திரத்துக்குள்ள போடுறீங்க. பாத்திரம் என்றால் நீர் தொகுதிக்குள்ள போடுறீங்க. என்ன நடக்கும்? முதல் என்ன செஞ்சவர் என்றால் ஏ வந்து மிதக்கிறார். பாருங்க, நீருக்கு தாழையிலே நீ ஏ வந்து முதலாவது வந்து மிதக்கிறார். அப்ப மிதக்கிறதுக்கு சமனானது. அதான் ஒரு பொருள் மிதக்குதுன்னு சொல்லி சொன்னால் நீர் எவ்வாறு இடம்பெயர்க்கப்படும் என்றால் மிதக்கின்ற பொருளின் நிறைக்கு சமனான நீர் இடம்பெயர்க்கப்படும். என்னது விளங்குதா? அப்ப ஆரம்பத்துல என்ன செய்யுது? ஏ வந்து முதல் நிறைக்கு சமனான நீர் இடம்பெயர். இப்ப பாருங்க, இந்த ஏ தூக்கி நீங்கள் இது வந்து முதலாவது சந்தர்ப்பம். என்ன முதலாவது சந்தர்ப்பத்தில் என்ன நடக்க போது? ஏ வந்து தன் நிறைக்கு சமனான நீரை இடம்பெயர்க்கும். ஏன்னு சொல்லுங்க? பொருள் மிதக்குது. பொருள் மிதந்தால் அதன் நிறைக்கு சமனான நீர் இடம்பெயர்க்கும். சரியோ? ஏன் பொருள் மிதந்தால் மிதக்கின்ற பொருள் என்னதுக்கு சமனா இருக்கும்? மேலுதப்புக்கு சமனா இருக்கும். அப்ப மிதக்கின்ற பொருளும் மேலுதப்பு சமன் என்றால் முதல் இடம்பெயர்க்கப்படுகிற நீரின் நிறைன்றது பொருளின் நிறைக்கு சமனாக இருக்கும். ரைட்? நீருக்கு நிறைக்கு என்ன? நிறைக்கு சமனான நீர். அப்ப இடம்பெயர்க்கப்பட்ட நீரின் நிறைன்றது பொருளின் நிறைக்கு சமன். என்ன? அப்ப இதுல இருந்து என்ன எழுதலாம்? டிஸ்பிளேஸ் வாட்டர் வெயிட். இடம்பெயர்க்கப்பட்ட நீரின் நிறை ஏ நிறைக்கு சமனாயிருக்கும். எம்ஏ ஜிக்கு சமனாயிருக்கும். மேற்கொள்றீங்களா? முதலாவது சந்தர்ப்பம். இப்ப வந்து ரெண்டாவது சந்தர்ப்பத்தை பாத்தீங்கன்னா என்ன செய்றீங்க? இதை தூக்கி பாரமான பொருளை தூக்கி இதுல போடுறீங்க. அப்ப என்ன நடக்க போகுது? கனவளவுக்கு சமனான நீர் இடம்பெயர்க்கும். நீர் இடம்பெயர்க்கும். சரியா? அப்ப கனவளவுக்கு சமனான நீர் என்றால் VA க்கு சமனான நீர் வந்து இடம்பெயர்க்கப்படும். VA ρWG இவ்வளவு நீர் வந்து இடம்பெயர்க்கப்படும். பொருளோட கனவளவுக்கு சமனான நீர் வந்து இடம்பெயர்க்கப்படும். முதல் என்ன நடக்கும்? பொருள நிறை என்று சொல்லி சொன்னா என்ன? அமிழ்ந்த பொருள்ல கனவளவு சொல்ல வந்து நான் மறந்துடுவேன் பாரு. இப்ப கனவளவுக்கு சமனான நீர் என்று சொல்லி சொன்னால் VA ρWG. ஓகே. பொருள நிறைன்றது பொருளோட கனவளவு. அதேதான் VA தான். சரியா? ஏன் பொருள் வந்து முற்றாக அமிழுது என்று சொல்லி சொன்னால்
எவ்வளவு தண்ட கனவளவுக்கு சமனான இது வந்து ஏ வந்து இங்க வந்துட்டாருன்னு சொல்லி சொன்னால் பிஏ கனவளவு தான் இங்க வந்தது. இப்ப நீங்க போட போற அடர்த்தி திரவத்தினது அடர்த்தியா இருக்கு இன்டு ஜி. பொருள் வந்து அமுழும் போது, பொருள் மிதக்கும் போது பொருள்கிட்ட நிறைக்கு சமனான நீரில் இடம்பெயர்க்கப்படும். பொருள்ல நிறைக்கு சமனான நீர்னா பொருள்ல நிறைய நான் என்ன எழுதலாம், பொருள்கிட்ட கனவளவு, பொருள்ட அடர்த்தி, பொருள்ட அடர்த்தி தரச்சி. சரியோ? இப்ப சொல்லுங்க அப்போ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணினா, இவரையும் கம்பேர் பண்ணினா ஆர் பெருசு? இவர் பெரியாளோ இவர் பெரியா? ஆர் ஜி ரெண்டுமே மேலுதப்புக்கு தான் சமனா? இதுவும் மேலுதப்பு தான், அதுவும் மேலுதப்பு. எந்த மேலுதப்பு கூட வேற? அது ஜூ1 இதை ஜூ2 போடும். ஜியும் ஜியும் சமன், பியும் வியையும் வியையும் சமன். இதுல நீங்க போட போறது வந்து ரோ ஏ, இதுல போட போறது ரோ டபிள்யூ. உங்களுக்கு தெரியும் பொருளோட அமுழுதண்டு சொல்லி சொன்னால் ரோ ஏ கிரேட்டர் தான் ரோ டபிள்யூ. அப்ப எது கூட? இது கூட. அப்ப நிறையால வார மேலுதைப்பு பெரிய பெருமானம். அப்ப மேலுதைப்பு கூட என்ன? இடம்பெயர்க்கப்பட்ட நீரின் அளவு கூட. இடம்பெயர்க்கப்பட்ட நீரின மட்டம் என்ன செய்யும்? கூடும். அப்ப முதல் பொருள் மிதக்குது என்றால் பொருள் நீரின மட்டம் உயர்வாக இருக்கும். இப்ப உள்ளுக்க தூக்கி போட போறீங்கன்னு சொல்லி சொன்னா என்ன செய்யும்? கனவுல வந்து என்ன செஞ்சிடும்? குறைஞ்சிடும் இல்லையா? குறைஞ்சிடும். கனவுல குறைஞ்சிடும்னா இடம்பெயர்க்கப்பட்ட இல்ல எந்த பகுதி யூ2 வந்து குறைஞ்சிடும். மேலுதப்பு வந்து குறைஞ்சிடும். மேலுதப்பு குறைஞ்சா இடம்பெயர்க்கப்படுற நீரின் அளவு என்ன செய்யும்? குறையும். இடம்பெயர்க்கப்பட்ட நீர் தானே கனவுல என்னது மேலுதப்பு. சரியோ? இது ஒரு விஷயத்தை விளங்கிக்கொள்ளும். இது விளங்காடு திருப்பி சொல்றேன் கவனி. திருப்பி சொல்றேன்னா சொல்றேன் கவனி. இப்ப ஏ வந்து மிதக்குது முதல், சரியா? மிதக்குதுன்னு சொல்லி சொன்னால் அவற்ற நிறைக்கு சமனான நீர் இடம்பெயர். அப்ப இடம்பெயர்க்கப்பட்ட நீரின் நிறை தான் என்னவா இருக்க போகுது? மேலுதப்புக்கு சமனா இருக்கும். அப்ப மேலுதப்புன்னு சொல்றது வந்து பொருள் நிறைக்கு சமன். ஏன் பொருள் மிதந்தால் மேலுதப்பும் நிறையும் எப்படி இருக்க போகுது? சமனா இருக்கும். மேலுதப்பும் பொருள் நிறையும் சமனா இருக்கும். அப்ப மேலுதப்பு பொருள் நிறைன்றது என்ன? இது ரைட். இதை என்ன எழுதலாம்? பொருள்ட கனவளவு, பொருள்ட கனவளவு, பொருள்ட அடர்த்தி தரஞ்சி. அதான் என்னதுக்கு சமனா இருக்க போகுது? மேலுதப்பு. இப்ப ஆரம்பத்துல மேலுதப்பு ஜூ1 என்றால் அது வந்து பொருள்ட நிறைக்கு சமனா இருக்க போது எழுதிட்டு. இப்ப மேலுதப்பு என்னதுக்கு சமனா இருக்க போது என்றால் பொருள்ட கனவளவுக்கு சமனான நீரின் நிறைக்கு. ஏன் அமிழ்தல்லோ? அமிழ்தண்ட எவ்வளவு நீர் இடம்பெயர்க்கப்படும்? பொருள்ட கனவளவுக்கு சமனான நீரின் நிறைக்கு சமனாயிரும் மேலுதப்பு. அப்ப நீரின் நிறைனா நீரின் அடர்த்தி தரஞ்சி. அது இப்ப இருக்கிற மேலுதப்பு. மேலுதப்பு எந்த மேலுதப்பு கூட? ஜூ1 கூடவோ ஜூ2 கூடவோ அன்றதை டிசைட் பண்றது யாருன்னு சொல்லி சொன்னால் பிஏ சமன், ஜிஜி சமன். அப்ப ரோ தான் டிசைட் பண்ணும். ரோ ஏயோ ரோ டபிள்யூ பெருசு. ரோ ஏ வந்து பெருசு. ஏன் பொருள் அமல போறாரல்லோ. அப்ப ரோ ஏ பெருசு என்றால் ஜூ1 பெருசு. ஜூ1 பெருசு என்றால் அதன் மீனிங் என்ன? ஆரம்பத்தில் இடம்பெயர்க்கப்பட்ட நீரின் அளவு கூட, மேலுதப்பு கூட. மேலுதப்பு கூட என்ன மீனிங்? இடம்பெயர்க்கப்பட்ட நீரின் அளவு கூட. அப்ப முதல் கூட நீர் இருக்கும், அதை தூக்கி நாங்க உள்ளுக்குள்ள போட்டோம் என்ன செய்யும்? குறைஞ்சிடும். அப்ப அதே கன்செப்ட் தான் நீங்க நாணயம்ன்றது என்ன செய்ய போகுது? அமலப்போகுது. முதல் என்ன செய்யும்? உருவும் வரைக்கும் பேசாம இருக்கும், மாற்றம் ஒன்றும் இல்லாம ஃபுல்லா பனிக்கட்டி உருவும் வரைக்கும் என்ன செய்யாது? எந்த விதமான மாற்றமும் இருக்காது. அதுக்கு பிறகு நீங்க பனிக்கட்டி எனது நாணயம் என்ன செய்ய போகுது? அமலப்போகுது. முதல் நாணயம் என்ன செய்யும்? தன் மிதக்குதல்லோ இப்போ. அப்ப தன் நிறைக்கு சமனான மேலுதப்ப கொடுத்து கொண்டிருக்கும். அதான் நீர் இடம்பெயர்க்கு தன் நிறைக்கு சமனான நீர் இடம்பெயர்க்கு. பிறகு அமலேக்கு என்ன செய்யும்? தன் கனவளவுக்கு சமனான நீர் இடம். எந்த எந்த நீர் கூடவா இருக்கும்? நிறைக்கு சமனானதோ கனவளவுக்கு சமனானதோ? நிறைக்கு சமனானது. அப்ப ஆரம்பத்துல கூட நீர், இப்ப குறைவாக இருக்கு, குறைஞ்சிருக்கு. ஆன்சர் எத்தனை? அது முதலாவது ஆன்சர் என்ன? 14வதுக்கு முதலாவது ஆன்சர். ஓகே.
சரிதானே? அடுத்த வழிக்கு நான் வந்து கேள்வி கேள்வி வாசிச்சு ஆன்சர் பண்ணுங்க. இவ்வளவு தியரி விளங்கினா இதுல பெரிய விஷயங்கள் இல்லை நீஞ்சால சொல்றது கொண்டு. சரி பாருங்க, இதுல வந்து என்னது, சரி கவனிச்சு கொள்ளுங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சர்வசமனான பரிமாணங்களை உடைய நுழைவழி வெளிவழி குழாய்களை கொண்ட பாத்திரம் ஒன்றை படம் காட்டுது. அதாவது உள்ளுக்குள்ள போய் வெளியில வார தண்ணி, தண்ணி ஒரு இடத்துல உள்ளுக்குள்ள போய் வெளியில வரப்போ அந்த அப்படியான ஒரு சிஸ்டம் ஒன்றை அவர் காட்டுறாரு. அவ்வளவுதான் கொண்ட பாத்திரம் ஒன்றை படம் காட்டுறது. டீசமன் நோட்டில் கொள்கலத்தில் உள்ள நீரின் உயரம் வந்து, டீசமன் நோட்டில் கொள்கலத்தில் உள்ள நீரின் உயரம் எச் நோட். இதைத்தான் கொள்கலம் என்று சொல்லியிருக்கார். அதன் நீர்ல இருக்கிற உயரம் வந்து எச் நோட். மாறா அமுக்க நிரல் ஆய்கருவியிலிருந்து மேற்குழாயின் ஊடாக நீர் பாத்திரத்துடன் பாய்கிறது. அப்ப இதுக்கு ஒரு பேர் என்று சொல்லியிருக்காரு. என்ன பேர் என்று சொல்லியிருக்காருன்னு சொல்லி சொன்னால் மாறா அமுக்க ஆய்கருவி என்று சொல்லியிருக்காரு. விளங்குதா? மாறா, அது என்ன மாறா அமுக்க ஆய்கருவி என்று சொல்லி சொன்னால், அமுக்கம் மாறாம என்ன செய்ய போகுது, நீரை வழங்கி கொண்டிருக்கும். அதுக்கு ஒரு செட்டப் பண்ணி தந்திருக்காரு. என்ன செட்டப் தந்திருக்காரு? ஓவர்ஃப்ளோ ஒன்று தந்திருக்காரு. அப்ப ஹைட் கூடினா தானே உங்களுக்கு அமுக்கம் மாறும். இந்த இடத்துல அமுக்கம் மாறாம நீரை கொடுக்குறாரு என்றால், இந்த ஹைட் மாறினா தான், நீரின் ஹைட் மாறினா தானே உங்களுக்கு என்ன செய்யும், அமுக்கம் மாறும். அப்ப அப்படி மாறாம வைக்கிறதுக்கான தான் அந்த அவர் என்ன செஞ்சு வச்சுக்காரு, ஓவர்ஃப்ளோ பண்ணக்கூடிய மாதிரி நடுவால ஒரு வழி தந்திருக்கு. இதை விட நீர்ன மட்டம் கூடினா தண்ணி என்ன செஞ்சிடும், இதுக்குள்ள குறைஞ்சு இதுக்குள்ள ஓவர்ஃப்ளோ பண்ணி எங்க செஞ்சிடும், வெளியில வந்துடும். அப்ப என்ன செய்ய மாட்டார், இந்த ஹைட் வந்து என்ன செய்யாது, கூடாது. ஹைட் கூடினா என்ன செய்யும், இந்த இடத்துல அமுக்கம் கூடிடும். இந்த இடத்துல அமுக்கம் கூடினா என்ன செய்யும், வேகம் கூடிடும். வேகம் கூடினா என்ன செய்யும், இதுக்குள்ள வந்து சேர்ற நீரின் அளவு வந்து கூடவாக இருக்கு. சரியோ? ரைட். மாறா அமுக்க அமுக்க நிரல் ஆய்கருவியிலிருந்து மேற்குழாயினூடாக நீர் பாத்திரத்தில் பாய்கிறது. இம்மாறா அமுக்க நிரல் மாறா அமுக்க நிரல் ஆய்கருவி மேற்குழாயின் முனைகளின் குறுக்கே மேற்குழாயின் முனைகளின் குறுக்கே எச், அதாவது எச் வந்து லெஸ் தேன் எச் நோட்னு சொல்லியிருக்காரு.
உயர நீர் அமுக்கம் ஒன்றை நிலை நிறுத்துகிறது. ஓகே, அதுதான் அதான் அந்த மாறா அமுக்க நிரல்ட்ட காய்கறி வீட்ட தொழிற்பாடு என்ன? இந்த உயரத்தை மாறாம வச்சுக்கொண்டு ஒரு மாறா அமுக்கத்துல வந்து நீரை வழங்குறதான் அவரோட தொழிற்பாடு. சரியா? ஓகே ஓகே. இதுல வந்து உயரம் வந்து ஹெச் நோட் வந்து கூடாண்டு வந்துக்காரு. என்ன ஹெச் நோட் வந்து கூடாண்டு வந்துக்காரு. அது வந்து கேள்விக்கு ஏற்ற மாதிரி தர போறாரு. சரிதானே? கேள்வியை ஏதோ கேட்க போறாரு. ஹெச் நோட் உயர நீர் அமுக்கம் ஒன்றை நிலைநிறுத்துகிற உயரம் எச்சினது நேரம் டியுடன் ஆன மாறல். உயரம் எச்சினது எந்த எச்சை கேட்டிருக்காருன்றது தெரியல. நாளைக்கு இதுன்ற எச்சை தான் கேட்டிருக்காரு. அப்போ அப்போ எச்சினது நேரத்தோட மாறல். ஆரம்பத்துல என்ன உயரத்துக்கு நிக்குது? ஹெச் நோட் என்ற உயரத்துக்கு நிக்குது. அப்ப யோசிச்சு பாருங்க, ஹெச்சோட நீர் நிரல்கிட்ட மாறல் என்ன? அதுக்கு பிறகு நீர் வர இல்லையோ? ஓகே. இப்ப இப்ப சொல்லுங்க இதுல ஒரு விளக்கம் இருக்கு. என்ன விளக்கம் என்றால், உள்ளுக்குள்ள வர்ற நீரை விட வெளியில போற நீரின் அளவு வந்து கூடவோ குறைவோ. எது உள்ளுக்க வார நீர்? இதுதான் உள்ளுக்குள்ள வார நீர். வெளியில போற நீர்ன்றது இது அது. எந்த நீர் கூட வேறு? உள்ளுக்க வார நீர் வந்து கூட வேறு. எதுன்ற வேகம் வந்து கூட வேறு. ரெண்டும் ஒரே குறுக்கு வெட்டு பிறப்பு தானே, கிட்டத்தட்ட ரெண்டும் ஒரே குறுக்கு வெட்டு பிறப்பு. எது இந்த நீர்? உள்ளுக்க வார நீர் கூடவா இருக்கோ இல்லாட்டி வெளியில போற நீர் வந்து கூடவா இருக்கும்? வெளியில போற நீர் கூடவா இருக்கு மீன். ஏன்னு சொல்லிச்சுன்னா அமுக்கம் கூட ஹெச் நோட் கூட இல்லோ. அப்ப இந்த இடத்துல ஏற்படுத்தப்படுற அமுக்கம்ன்றது ஹெச் நோட் ரோஜியாக இருக்க போகுது. இந்த இடத்துல ஏற்படுத்தப்படுற அமுக்கம்ன்றது ஹெச் ரோஜியாக இருக்க போகுது. அப்ப எது பெருசு? ஹெச் நோட் ரோஜியோ ஹெச் ரோஜியோ பெருசு? ஹெச் நோட் ரோஜி பெருசு. ஆகவே இந்த இடத்துல இருக்க போற வேகம் வந்து கூடவா இருக்கும், இந்த இடத்துல இருக்க போற வேகம் வந்து குறைவாக இருக்க போகுது. ரைட்? இந்த பெர்னிலின் ஈக்குவேஷனை யூஸ் பண்ணி நாங்க எடுத்து நாங்க இதுக்கு ஈக்குவேஷன் வேகத்துக்குரிய ஈக்குவேஷன் என்னோட வந்தது எங்களுக்கு ஸ்கொயர் ரூட் 2gh வந்தது. அப்ப h கூடினால் வேகம் என்ன செய்யும்? கூடும். h கூடினால் வேகம் கூடும். அப்ப எந்த இடத்துல வேகம் கூட? இதுல இருக்கிற வேகத்தை நான் b1 எடுக்கிறேன். இந்த இடத்துல வர்ற வேகம் b2 எடுத்துறேன்னு சொல்லிச்சுனால் b1 கிரேட்டர் தான் b2. அப்ப வெளியில போற நீரின் அளவு உள்ளுக்க வர நீரின் அளவு விட கூட. அப்படின்னா என்ன செய்யும்? கொஞ்சம் கொஞ்சமா நீரின் மட்டும் குறையும். ஏன்? வெளியில போறால் கூட இல்லோ. அப்ப என்ன செய்ய போகுது? நீர் நிரலின் உயரம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைய போகுது. இப்ப கேள்வி என்னென்றால், சீராக குறையுமா இல்லாட்டி சீர் இல்லாம குறையுமா? சீரான குறைவு இருக்குமா சீர் இல்லாம? அதாவது நேர்கோட்டுல குறையுமா இல்லாட்டி வளைகோட்டுல குறையுமா? யோசிச்சு சொல்லுவோம். சீரா குறையாது. ஏன் சீரா குறையாது? வேகம் வந்து கவனமா கவனிச்சு கொள்ளுங்க. ப்ரொபோஷனல் டு h. ஸ்கொயர் ரூட் ஹெச்சுக்கு நேர்விகித சமன். அப்ப ஸ்கொயர் ரூட் ஹெச்சுக்கு நேர்விகித சமன் சொல்லி சொன்னால் இப்ப படியா பாருங்க, இந்த இடத்துல வந்து வரப்போற வேகத்துல எந்த விதமான மாற்றமும் இல்லை. ஏன் ஹெச் தான் மாற போறது இல்லையே. அப்ப v2 மாற போறது இல்லை. v1 வந்து எப்படி மாறும்? ஹெச்சின் வர்க்கமூலம் தெரியல மாறப்போகுது. ஹெச்சுக்கு நேர்விகித சமனா மாறினா நேர்கோட்டு பிறகு v ப்ரொபோஷனல் ஹெச்னா நேர்கோட்டு பிறகு. இது v ப்ரொபோஷனல் டு வர்க்கமூலம் h. ஓகே, வர்க்கமூலம் h வேண்டா நேர்கோட்டு வரைவா வரையலாது. நேர்கோட்டை வரையலாது. ஆனால் என்ன செய்யும்? குறைய போகுது. குறைஞ்சு ஒரு நிலையில மாறாம இருக்கும். எப்பன்னு சொல்லுங்க. குறைஞ்சு மாறாம இருக்கும் எப்பன்னு சொல்லுங்க. எது? சண்டினது அமுக்கமும் சமனாக இருக்கும் போது உள்ளுக்க வாரவரும் வெளியில போறவரும் எப்படி இருப்பார்? சமனா இருப்பார். அதாவது வேற v1 v2 அப்படி இருக்கும், சமனா இருக்கும். உள்ளுக்க வாரதும் வெளியில போறதும் சமனா இருக்கும். அப்ப எப்ப அமுக்கம் சமனா இருக்கும்? சண்டினது ஹைட்டும் சமனா இருக்கும். அப்ப ஹெச்சுக்கு ஈக்குவலா ஹெச் நோட் வரும்போது என்ன செய்யும்? சண்டினது அமுக்கம் சமனா இருக்கும், வேகம் சமனா வந்துடும், v1 v2க்கு சமனா வந்துடும். ஆகவே மாறாம இருக்கும். அப்ப ஆன்சர் என்ன? 4வது ஆன்சர். இந்த ஈக்குவேஷன் எல்லாருக்கும் தெரியும் தானே. இது என்ன எடுத்தா பெர்னிலின் ஈக்குவேஷன் எடுத்தாங்களே இல்ல, அந்த சக்தி காப்பு போட்டும் எடுக்கலாம். ஏன் சக்தி காப்பு போட்டு வேற ஈக்குவேஷன் வந்தது? இது பெர்னிலின் ஈக்குவேஷன் போட்டு வேற ஈக்குவேஷன் வந்ததா? இல்லையே, சேம் ஆன்சரும் வந்தது. வேற 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 பாருங்க கோப்பில. பெர்னிலின் ஈக்குவேஷனும் ஒரு சக்தி காப்பு தத்துவம்ன்றது உங்களுக்கு நான் சொல்லி தந்தேனா நீங்க மறந்துட்டீங்க? ஓ. ம்.
இல்ல விளக்கமா எழுதிட்டீங்களோ ஹரணி? எங்க பா பிறகு புரியாட்டி பிறகு தெரியும். எழுதுங்க எழுதுங்க. எங்க இருந்து ஸ்டார்ட் பண்றது தெரியலையோ. என்ன விஷயம் தெரிஞ்சிருக்கணும்னா என்ன விஷயம் தெரிஞ்சிருக்கணும். உள்ளுக்க மாற நீரின் வேகமும் வெளியில போற நீரின் வேகமும் சமநிலையாட்டு தெரியணும். ரீசன் என்ன சொன்னால் வேகம்ன்றது என்னத்தை டிபெண்ட் பண்ணி இருக்குது, ஸ்கொயர் ரூட் 2gh டிபெண்ட் பண்ணி இருக்குது. ஸோ ஹெச் மாறுபடைக்குள்ள வேகம் வேற. இப்போ ஒரு நிலையில வந்து ஹெச் ரெண்டு ஈக்குவலா வந்துடும். அப்ப என்ன செய்யாது, உள்ளுக்கு மாற நீரின் அளவும் வெளியில போற நீரின் அளவும் சமனா இருக்கும். ஆகவே ஈக்குவலா இருக்கும். சரி, ரைட். முடிஞ்சுதா? அடுத்த வெளி விளங்கப்படுத்த போறேன். ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन போவோம். அடுத்த கேள்விக்கு ஆன்சர் தெரியும் தானே உங்களுக்கு? என்னது என்ன என்னது விரலை வைக்கும் போது என்ன செய்யும்னு சொல்லி சொன்னால் வாசிங்க. மேசை தராசன்னு சொல்லி சொன்னா ரியாக்ஷனை தான் என்ன செய்யும், ரீட் பண்ணும். ரியாக்ஷனை ரீட் பண்ணதுன்னு சொல்லி சொன்னால் ரீடிங் வந்து மாறும். அதாவது மேசை தராசானது ஏற்படுகின்ற மேலுதைப்பை தான் என்ன செய்யும், ரீட் பண்ணும். எக்ஸ்ட்ராவா வர்ற மேலுதைப்பு அதை கண்டுபிடிச்சீங்கன்னா
இங்க கவனிங்கோ இல்ல சரி கவனிக்க சரி போடன் குறுக்குவெட்டு பரப்பளவு 0.008 மீட்டர் ஸ்கொயர் உடைய ஒரு முகவை இந்த இந்த குறுக்குவெட்டு பரப்பு தந்திருக்காரு என்ன இந்த ஏரியா வந்து தந்திருக்கிறார் இவ்வளவாம் 0.008 மீட்டர் ஸ்கொயர் அதாவது 80 சென்டிமீட்டர் ஸ்கொயர் சிம்பிள் ஆக்குறாக்கான்னு சொல்லியிருக்காரு 80 சென்டிமீட்டர் தேவைக்கு பொருள் உடைய ஒரு முகவை 0.1 மீட்டர் அதாவது 10 சென்டிமீட்டர் உயரத்துக்கு நீர் நிரப்பப்பட்டுள்ளது அப்ப எவ்வளவு உயரத்துக்கு நீர் நிரப்பப்பட்டுள்ளது 10 சென்டிமீட்டர் 0.1 மீட்டருக்கு நீர் நிரப்பப்பட்டுள்ளது படத்தில் காட்டுல வர ஒரு தராசு மேல் வைக்கப்படும் போது அதன் வாசிப்பு வந்து எவ்வளவு காட்டுதாம் இந்த ரீடிங் வந்து 0.820 கிலோகிராம் வாசிப்பாக இப்போது நீர் மட்டம் 0.0 நீர் மட்டம் 0.001 மீட்டர் ஆள் உயரும் போது விரல் ஒன்று நீரில் புகுத்தப்பட்டால் தராசின் வாசிப்பு நடுக்கிட்டு அதாவது விரலை கொண்டு வந்து வைக்கிறதால நீர்மட்டம் எவ்வளவு உயருதாம் 0.001 மீட்டருக்கு வந்து உயருதாம் சரியா அப்ப எவ்வளவு கனவளவு நீர் உயர்ந்திருக்கும் கனவளவு டிஸ்பேஸ் ஓட்டற்ற கனவளவு வந்து எவ்வளவு அந்த குறுக்குவெட்டு முகப்பரப்பு தர உயரம் குறுக்குவெட்டு முகப்பரப்பு எவ்வளவு 0.08 அப்ப 8 தர 10⁻6 மீட்டர் கனம் பாருங்க இங்க 10⁻3 இங்க 10⁻3 10⁻6 அவ்வளவு கனவளவு நீர் வந்து என்ன செய்யப்பட்டிருக்கு இடம்பெயர்க்கப்பட்டிருக்கு அப்ப மேலுதற்பண்டு சொல்றது என்னவா இருக்க போகுது இடம்பெயர்க்கப்பட்ட நீரின் கனவளவு தர நீரின் அடர்த்தி தர ஜி இடம்பெயர்க்கப்பட்ட நீரின் கனவளவு 8 தர 10⁻6 தர நீரின் அடர்த்தி 10⁻3 தர 10 8 தர 10⁻2 நியூட்டன் 10⁻2 நியூட்டன் அப்படின்னா இதை நாங்க கிலோகிராமுக்கு இப்ப இவ்வளவு மாற்றம் தான் நாங்க தராசுல ஏற்படுத்தப்படும் மேலுதைப்பு தான் இங்க என்ன மாதிரி மாற்றமாக இருக்கும் அப்ப இதை நாங்க கிலோகிராமா மாத்தணும் மட்டும் என்ன செய்யணும் 10ஆல டிவைட் பண்ணணும் 10ஆல மல்டிப்ளை பண்ணணும் டிவைட் பண்ணணும் 10ஆல டிவைட் பண்ணணும் சோ எவ்வளவு திணிவுன்னு சொல்லி சொன்னால் ரைட் எவ்வளவு திணிவுன்னு சொல்லி சொன்னால் இந்த 8 தர 10⁻2 10ஆல டிவைட் பண்ணணும் 8 தர 10⁻3 கிலோகிராம் ரீடிங் வந்து கூடி இருக்கு அப்ப 8 தர 10⁻3 சொல்லி சொன்னால் ஆரம்பத்துல இருந்த ரீடிங் ஃபைனல் ரீடிங் சொல்றது வந்து என்ன இருக்க போகுது ஆரம்பத்தில் இருந்த ரீடிங் 0.820 பிளஸ் இப்போ எவ்வளவு 0.008 கிலோகிராம் கூட்டினீங்கன்னா 0.828 4வது ஆன்சர் விட பிள்ளையா தான் சொன்னது பொருளுக்கு தான் சரியா சொன்னீங்க சரி ஓகே குட் எட்ட ஆட் பண்ணி விட்டா தெரியும் இவ்வளவு விளக்கம் எல்லாம் சொல்றேன் எட்ட ஆட் பண்ணி விட்டா தெரியும் வேற குறுக்க விட்டு பிறப்பு தந்தா எட்ட ஆட் பண்ணுவீங்களா உங்களுக்கு ஏற்ற மாதிரி அவன் தந்திருக்கிறான் ஓகே